வணக்கம் நண்பர்களே, இது நம்ம தையல் துறை யூடியூப் சேனல். இதில் நான் உங்கள் இளையராஜா ஜேவிஎஸ் தையல் பள்ளியிலிருந்து. இப்போ வந்து நம்ம நேரடி பயிற்சி எடுத்துகிட்டு இருக்கோம், ஆன்லைன் பயிற்சி எடுத்துகிட்டு இருக்கோம். ஆன்லைன் பயிற்சிலேயே 2 விதங்களில் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். நேரடி பயிற்சியும் நம்ம வந்து ஒரு நாள் கிளாஸ் எப்படி, ஒரு நாள் பயிற்சி, பேக்கேஜ், அந்த மாதிரியான முறைகளில் நம்ம நேரடி பயிற்சி எடுத்துகிட்டு இருக்கோம். தேவைப்படுறவங்க நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்றைய காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ். இப்போ கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் வந்து நிறைய பேர் வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் தான் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்பாங்க. நிறைய பேர் வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் போட்டு பழகிருப்பாங்க. ஆனால் அந்த கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் எனக்கு நார்மலாக மாற்றணும்னு சொல்லுவாங்க. எதனால் அப்படின்னா, கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் வந்து பார்வையிலே தெரியும். எப்படின்னா, இந்த இடத்துல வந்து இழுவத்தன்மை, இந்த சோல்டுகிட்ட பார்த்தீங்கன்னா இழுவத்தன்மை இப்படி வந்து ஒரு மாதிரி இழுத்த மாதிரி இருக்கும். அப்போ அந்த கிராஸ் கட்டிங் ப்ளவுஸை எனக்கு வந்து வேண்டாம், நார்மலாக மாற்றுங்க, நார்மல் ப்ளவுஸை கிராஸ் கட்டிங்காக மாற்றுங்க. ஏன்னா சில பேருக்கு வந்து கிராஸ் கட்டிங் போகணும்னு ஆசை இருக்கும். சில பேருக்கு வந்து கிராஸ் கட்டிங் போட்டு பழகிருப்பாங்க. எதனால் அந்த கிராஸ் கட்டிங் வந்து இருக்கு? பெரும்பாலும் கிராஸ் கட்டிங் எப்படி வந்துச்சு அப்படின்னா, எதனால் வந்திருக்குன்னு என்னோட அபிப்பிராயம் நான் சொல்கிறேன். இந்த துல்லியமான கணக்கீடுகள் வந்து நம்ம போடணும் அப்படின்னா, நேர்கட்டிங்கில் வெட்டுறதா இருந்தால் நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் நேர்கட்டிங் வந்து ஃப்ரண்ட் பகுதி வந்து நேர்கட்டிங்கை போட்டு பண்ணுற கட்டிங்கில் வந்து துல்லியமான கணக்கீடுகள் போட வேண்டியது இருக்கும். சரியான கணக்கீடுகள் போட்டு சரியாக வந்து செய்ய வேண்டியது இருக்கும். ஆனால் கிராஸ் கட்டிங்கில் வந்து ரொம்ப துல்லியமாக போட வேண்டிய தேவையில்லை. கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் கூட அட்ஜஸ்ட் ஆயிரும். துல்லியமான கணக்கீடுகள் போடாமல் டாக்டராக கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கலாம். டாக்டர் வந்து கொஞ்சம் உடம்பு அளவு கொஞ்சம் கூட குறையாக இருந்தாலும் அதில் எஸ்பனாக தன்மை இருக்கிறதுனால, இழுவத்தன்மை இருக்கிறதுனால அதில் அட்ஜஸ்ட் ஆகி போயிட்டு இருக்கு. நிறைய பேருடைய கதை இப்படி தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நண்பர்களே வந்து விளையாட்டாக சொல்லுவாங்க. உண்மை அதுதான். இந்த கிராஸ் கட்டிங்னால நிறைய பேர் தப்பிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஆனால் அந்த கஸ்டமர் வந்து விரும்பி போடுறாங்களா, இல்லை அது பழக்கப்பட்டு போடுறாங்களா, அதெல்லாம் அப்புறம், சரியா? ஆனால் கிராஸ் கட்டிங் வேணுமா வேண்டாமா அதெல்லாம் வந்து அவங்கவுங்க விருப்பம் தான். கஸ்டமர் போட்டு பழகிட்டாங்கன்னா கிராஸ் கட்டிங் கேட்குறாங்களா, கிராஸ் கட்டிங் நம்ம செஞ்சு கொடுக்க போகிறோம். நேர் கட்டிங் இப்போ கேட்குறாங்களா, நேர் கட்டிங் செஞ்சு கொடுக்க போகிறோம். கிராஸ் கட்டிங் ப்ளவுஸை எனக்கு நேர் கட்டிங்காக மாற்றுன்னு சொன்னாலும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். நேர் கட்டிங் ப்ளவுஸை கிராஸ் கட்டிங்காக மாற்றிட்டாங்கனாலும் நம்ம நல்லா செஞ்சு கொடுத்துடலாம். நம்ம வேலைக்காரங்க அவங்க கஸ்டமர் எப்படி எதிர்பார்க்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறவங்களே நம்ம சிறந்த கலைஞராக இருக்க முடியும். நம்ம தையல் துறையில் அது ரொம்ப விஷயங்கள் வந்து நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ரொம்ப நுணுக்கங்கள் வாய்ந்தது எல்லாமே. இப்போ நம்ம வந்து கிராஸ் கட்டிங் ஒரு ப்ளவுஸ் நம்மகிட்ட கொடுக்குறாங்க, இல்லை உடம்பு அளவு எடுத்து நம்ம எடுக்கிறோம், பாடி மெஷர்மெண்ட் எடுக்கிறோம். அதை கிராஸ் கட்டிங்காக போட்டால் எப்படி கால்குலேஷன் பண்ணுறோம், எந்தெந்த இடத்துல எந்தெந்த அளவுகளை எப்படி பண்ணணும். அதே வந்து ஒரு கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் கொடுத்து நேர் கட்டிங்காக மாற்ற சொல்லும்போது என்னென்ன விஷயத்தை கவனிக்கணும். நேர் கட்டிங் ப்ளவுஸ் கொடுத்துட்டு கிராஸ் கட்டிங்காக மாற்றினா அதை என்னென்ன கவனிக்கணும். அதே மாதிரி உள்வாங்குற ப்ளவுஸில் கிராஸ் கட்டிங் போடலாமா, இல்லை 4 பாகத்தில் கிராஸ் கட்டிங் போடலாமா. நான் இப்போ உள்வாங்குறதுனா யாருக்கு தேவை, 4 பாகம்னா யாருக்கு தேவை, இது நம்ம அப்புறம் பார்க்கலாம். இந்த மாதிரி விஷயத்தையும் நம்ம பேச வேண்டியது இருக்குது. நிறைய விஷயங்கள் நம்ம பேச வேண்டியது இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து நிறைய விதங்களில் இந்த மாதிரி விஷயங்களும் ஷேர் பண்ணிட்டு வராங்க. நிறைய யூடியூப் சேனல் நானும் பார்க்குறேன். ஆனால் நம்ம வந்து எல்லாத்துக்குமே நம்ம வந்து தெளிவாக ஒரு விஷயத்தையும் அனுபவத்தோட நம்ம வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ வருஷங்கள் வந்து நம்ம இந்த அதுவும் ப்ளவுஸில் தான் அதிகமாக நம்மளோட என்னுடைய அனுபவங்கள் அதிகமாக வந்து ப்ளவுஸில் தான். சுடிதாரு மகளிர் ஆடைகள் தான், சுடிதார் நைட்டி ப்ளவுஸு. ஆண்கள் ஆடைகள் எனக்கு தெரியாது. அது நம்ம வந்து ரெடிமேடு தான் வாங்கி செஞ்சுதான். சரி, ஆர்டர் இருக்கா, கஸ்டமருக்கு ஆர்டர் எடுத்து நம்ம செய்யலை. நமக்கு அதிகமாக ஃபுல்லாகவே வந்து முழுக்க மகளிர் ஆடைகள் தான் நம்ம செஞ்சுருக்கோம். அதுலேயும் ப்ளவுஸு, சுடிதாரு, நைட்டி, இந்த 3 தான் நம்ம வந்து அதிகமாக பண்ணுறது. அதில் அதிகமாக ப்ளவுஸ் தான் பண்ணுறோம். அதிகமானது ப்ளவுஸ் தான். சுடிதாரோட நைட்டியை விட ப்ளவுஸ் தான் அதிகமாக நமக்கு ஆர்டர் வந்துட்டு இருக்குது. ஆர்டர் செஞ்ச அனுபவங்கள் வந்து அதிகமாக நம்ம தைச்சு கொடுத்து நம்ம கஸ்டமருக்கு கொடுத்த அனுபவங்கள் அதிகமாக இருக்கிறது வந்து ப்ளவுஸில் தான். அதனால நம்மளோட அனுபவத்தை நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம சேனலில் வந்து தையல் துறை சேனல்னா ப்ளவுஸுக்கு ஸ்பெஷலிஸ்டாக இருக்கும். ப்ளவுஸ்னா இவங்க மாதிரி மெத்தேடை வந்து நம்ம செஞ்சால் நல்லா இருக்கும், இது நல்லா இருக்கு, நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு செய்யும்போது பர்ஃபெக்டாக 100% சரியாக வர்றதுக்கு நம்ம செஞ்சு கொடுத்துருக்கோம். பர்ஃபெக்டாக இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்குது, கரெக்டாக இருக்குது, கச்சிதமாக இருக்குது, நான் அளவு ப்ளவுஸ் கொடுத்த மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பாராட்டுகள் வாங்கிட்டு இருக்காங்க. நிறைய நம்ம சொல்லிக் கொடுத்த மெத்தேடில் செஞ்சு கொடுத்து நம்ம மாணவர்கள் வந்து மேலும் நல்லா வந்து சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அந்த மெத்தட் நம்ம செய்யறோம். அந்த மெத்தட் நான் அடுத்தவங்களோட அவங்களோட ஷேர் பண்ணேன். உங்களுக்கும் அதுதான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கிராஸ் கட்டிங்கில் நிறைய பேருக்கு டவுட் வந்துடுது. இந்த கிராஸ் கட்டிங் போடுறதுனால நம்ம என்னென்ன விஷயங்களை கவனிக்கணும். கிராஸ் கட்டிங் போட்டு கொடுத்துட்டு நம்ம பொதுவாக கிராஸ் கட்டிங்கே போட்டு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டா யாருக்கெல்லாம் போட வேண்டியது இருக்கு, எப்படி வேணாம் சொன்னாங்கன்னா நம்ம எப்படி அதை மாற்றணும்னு தெரியல, கிராஸ் கட்டிங் கேட்டால் நம்ம எப்படி பண்ணணும்னு தெரியல. இப்படியான விஷயங்கள். கிராஸ் கட்டிங்னா துணியை கிராஸில் போட்டால் போதும் அப்படின்னு தான் நிறைய பேர் வந்து கிராஸ் கட்டிங்னு நினச்சிட்டு இருக்காங்க. சரியா? ஏன்னா நிறைய பேரோட புரியல அந்த அளவுக்கு அவங்க வந்து மேம்பட்டு வரணும். நம்ம அனுபவங்கள் வர வந்துடும். கிராஸ் கட்டிங்னா நம்ம கிராஸில் போட்டுக்குருவோம், துணியை மட்டும் கிராஸில் போட்டால் போதும் அப்படின்ற கான்செப்ட். நேர் கட்டிங்னா அதை கிராஸ் கட்டிங் ப்ளவுஸை வந்து நம்ம நேர் கட்டிங்கை மாற்றாதான் துணியை நேராக போட்டோம்னா நேர் கட்டிங், அவ்வளோதான்.
அப்படின்னு தான் வந்து நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அதுல எவ்வளவு விஷயங்கள் நம்ம கவனிக்கணும், அதுல என்னென்ன மாற்றங்கள் நம்ம கவனிக்கணும், எப்படியான அது எவ்வளவு விஷயங்கள், எப்படியான மாற்றங்கள், எவ்வளவு எந்த அளவுக்கு எப்படியான நம்ம மாற்றங்கள் கொண்டு வரணும், இதுதான் நம்ம வந்து தெளிவா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். மேல்பாடி 36 இன்ச்சு, அந்த ப்ளவுஸ்க்கான கணக்கு நம்ம பார்த்துருவோம். ஓகேவா? மேல்பாடி அளவு வந்து பார்த்தீங்கன்னா 36. இந்த 36 இன்ச்சு இருக்கு. இதை வந்து நம்ம இப்போ வந்து உடம்பு அளவு எடுத்ததாகவே நினச்சிக்குவோம். அளவு பஸ்ஸுக்கு நம்ம அப்புறம் வருவோம், அப்படியே தொடர்ச்சி நம்ம பார்த்துருவோம். இப்போ இந்த உடம்பு அளவு எடுத்தது 36 இன்ச்சு நம்ம மேல்பாடி அளவு எடுத்துருக்கோம். இப்போ இதை 4 டிவைட் பண்ணால், இப்போ 4 ஒரு பக்கம் நம்ம போடுறது வைக்கிறேன், 4 டிவைட் பண்ணால் எவ்வளோ வரும்? 4 டிவைட் பண்ணும்போது 9 9 18 18 2 36. சரியா? 4 டிவைட் பண்ணும்பொழுது 9 வரும். இது 4 டிவைடட் 4 போட்டோம் அப்படின்னா 9 இன்ச்சு. ஓகேவா? இப்போ 4 ஒரு பாகமாக தான் இதை வச்சிருக்கோம் நம்ம 9 இன்ச்சு. இப்போ நம்ம வந்து அப்படியே நேர்கட்டிங்காக போடுறோம் அப்படின்னா நம்ம 9 இன்ச்சு வச்சிருவோம். அதுவும் நம்ம கணக்கெல்லாம் இருக்கு. நெக்கோட ஆற்று அந்த மாதிரி கணக்கு வைப்போம். நெக்கு மேலே இருந்தால் என்னங்கன்னா ப்ளஸ் மைனஸ் பண்ணுவோம். நம்ம அந்த கணக்கு அது வந்து அப்புறம். இப்போ வந்து கிராஸ் கட்டிங்கோட கான்செப்ட் தான் இது. ஓகேவா? கிராஸ் கட்டிங் என்னென்ன வழிமுறைகள் இருக்கு, மைனஸ் ப்ளஸ் எப்படின்றது தான் நம்ம பார்க்குறோம். இப்போ 9 இன்ச்சு. இப்போ இதை வந்து நேர்கட்டிங்காக மாற்றுறோம். நேர்கட்டிங் தான் நம்ம பண்ணுறோம்னா 9 9 வச்சிருவோம். இப்போ பேக்கில் பார்த்தீங்கன்னா 9 9 18 வச்சிருவோம். பேக் சைடு 9 + 9 வச்சிட்டோம் அப்படின்னா 18. ஓகேவா? இப்போ இதே வந்து ஃப்ரண்ட்ல கிராஸ் கட்டிங்காக நம்ம போட்டுட்டு ஃப்ரண்ட்ல வைக்க போகிறோம். இந்த ப்ளவுஸ் வந்து கிராஸ் கட்டிங் நம்ம போடுறோம். நமக்கு வந்து 36 வரணும். ஓகேவா? இப்போ இதை எவ்வளோ வைக்கலாம், ஃப்ரண்ட்ல வைக்கும்போது எவ்வளோ குறைக்கலாம், இது தெரியணும்ல நமக்கு முக்கியமா. இப்போ இதுதான் வந்து முக்கியமான ஒரு விஷயமே அதுதான். நம்ம எவ்வளோ இப்போ ஒரு 6 இன்ச்சு குறைச்சிக்கலாமா, இல்லை 1 இன்ச்சு குறைக்கலாமா, இல்லை அப்படியே வைக்கலாமா? ஏன்னா கிராஸ் கட்டிங் வந்து இழுத்து கொடுக்குற தன்மை அதிகமாக இருக்கிறது. குறுக்கு வந்து இப்போ ஸ்ட்ரெயிட்டில் வந்து இழுவத்தன்மையே வராது. குறுக்கு வந்து கொஞ்சமாக இழுவத்தன்மை வரும். கிராஸ் வந்து நல்ல இழுவத்தன்மை வரும், அதிகமாக இழுவத்தன்மை வரும். அப்போ அந்த அதிகமாக இழுவத்தன்மை வரும் பொழுது நம்ம கவனிக்க வேண்டியது, அப்போ அதிகமாக லூஸ் வந்துடும் இல்லையா? அதிகமாக இழுவத்தன்மை வரும்போது லூஸ் அதிகமாயிடும். அப்போ இப்போ நம்ம நினைச்ச அளவு 36 வந்து கூடிடும்ல, அப்போ அவங்க லூஸாக இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம குறைச்சி கரெக்டாக கட் பண்ணும்பொழுதே நம்ம அதை கரெக்டாக கொண்டு வந்துட்டோம்னா அந்த புரிதல் நமக்கு கிடைச்சிடும், தெளிவாயிடும். அதை உள்வாங்கிக்கிட்டு எவ்வளோ நம்ம பண்ணணுன்றத ஒரு விஷயத்தை உள்வாங்கிக்கணும். எப்படின்னா இப்போ ஏதோ 1 இன்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 பாயிண்ட் வந்து எக்ஸ்பெண்ட் ஆகும். ஓகேவா? 1 இன்ச்சுக்கு 1 பாயிண்ட் வந்து இழுவத்தன்மை கிடைக்கும். இது வந்து பொதுவான கிளாத்துக்கு நான் சொல்றது வந்து பொதுவாக 2x2 ஃபுல் வாயிலு இந்த மாதிரியான கிளாத்துக்கெல்லாம் வருது. 2x2 காட்டன் லைனிங் இருக்கு இல்லையா, அது இந்த மாதிரியான கிளாத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இழுவத்தன்மை வந்து கரெக்டாக ஒரு கணக்காக இழுக்கிறோம் அப்படின்னா, இப்போ 8 இன்ச்சு நீங்கள் வச்சு இழுக்கிறீங்க வைங்க, 8 இன்ச்சு அளவை 8 இன்ச்சை இழுத்தீங்க அப்படின்னா, இந்த 8 இன்ச்சை இழுத்தீங்கன்னா 9 இன்ச்சாக மாறும். ஒரு பாயிண்ட்டுக்கு 1 இன்ச்சுக்கு 1 பாயிண்ட் கணக்கு. நான் அதுதான் உங்களுக்கு ஈஸியாக எளிமையாக சொல்லி கொடுக்குறேன். 1 இன்ச்சுக்கு 1 பாயிண்ட். அப்போ 8 பாயிண்ட்ன்றது 1 இன்ச்சு, 8 பாயிண்ட்ன்றது 1 இன்ச்சு, 2 பாயிண்ட் 1/4 இன்ச்சு, 4 பாயிண்ட் வந்து 1/2 இன்ச்சு, 8 பாயிண்ட் 1 இன்ச்சு. ஓகேவா? இப்போ நம்ம இதில் வந்து 9 9 18 வச்சுட்டோம். இப்போ இதை ஃப்ரண்ட்ல நம்ம வைக்கிறோம், எஃப் வைக்கிறோம்னு வைங்க. எஃப் இது வந்து பேக் 8 9 18, ஃப்ரண்ட் வந்து 8 + 8 8 + 8 8 + 8 வைக்கும்பொழுது எவ்வளோ வரும்? 16 வரும். இப்போ நமக்கு -2ல் நிற்கிது, 2 இன்ச்சு நம்ம மைனஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இந்த 8 இன்ச்சு இருக்கு பாருங்க, இந்த 8 இன்ச்சை இழுத்தீங்கன்னா அதை இழுக்கும் பொழுது 9 இன்ச்சா மாறும். இந்த 8 இன்ச்சை இழுத்தீங்கன்னா 9 இன்ச்சா மாறும். ஏன்னா 8 பாயிண்ட் அதில் உள்ள வந்து அந்த எக்ஸ்பெண்ட் ஆகிற தன்மை இருக்கு. கிராஸ் கட்டிங்ல 8 பாயிண்ட் கண்டிப்பாக வரும். இன்னும் கூட நம்ம ரொம்ப போட்டு இழுத்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட வரும். நம்ம போட்டுக்கிற நிலையில சொல்றேன். அவங்க வந்து போட்டாங்கன்னா எப்படி இருக்கும், இயல்பான நிலை, அந்த போட்டுக்கும் போது அந்த இழுத்து போடும்பொழுது எப்படி இருக்கும் அப்படிங்கிற இயல்பான நிலை தான் நான் சொல்றது. ஓகேவா? போட்டு ரொம்ப ஓவரா இழுக்கிறோம் அப்படின்றது கணக்கில் வராது. நம்ம போட்டுக்கிற மாதிரியான கணக்கில் போது நம்ம இழுத்து பார்க்குறோம்னா ஒரு பொதுவான கணக்கில் நான் சொல்லியிருக்கேன். இது வந்து நம்ம வந்து தெரியாமல் இருக்கும்போது நம்ம அளவு எவ்வளோ வைக்கிறோன்னு தெரியாது, எவ்வளோ குறைக்கிறோன்னு தெரியாது. இப்படி ஒரு வழிமுறையோட பண்ணீங்கன்னா கரெக்டான ஒரு கணக்கில் வந்துடும். ஓகேவா? தெளிவாக கிட்டத்தட்ட நம்ம வந்து சரியா பண்ணிடுவோம். கொஞ்சம் ஒரு புள்ளி கொண்டு முன்ன பின்னா வந்தால் அது அட்ஜஸ்ட் ஆயிடும். ஏன்னா கிராஸ் இருந்ததுனால நம்ம அட்ஜஸ்ட் ஆயிருமே தெரியாமே பண்ணிடக்கூடாதுல்ல. எதுவுமே தெரியாம அளவு தெரியாம நம்ம கூட குறைய வச்சிட்டோம்னா அதுல வந்து தப்பு வந்துடும். இப்போ என்னன்னா இந்த -2 வந்து இந்த -2 இழுத்து கொடுத்துரும். எது? இந்த கிராஸ் இழுத்து கொடுத்துரும். அப்ப நமக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த 18 வந்துடும். ஓகேவா? இந்த 18 வந்துடும். இந்த 2 இன்ச்சு எக்ஸ்பெண்ட் ஆகும். இந்த மைனஸ் வந்து 2, இந்த 8 4 8 பாயிண்ட்டும் இதுல 8 பாயிண்ட்டும் சேர்ந்து 2 இன்ச்சு இங்க வந்து இந்த 2 இன்ச்சா கிடைச்சிடும்.
ஓகேவா? அப்போ 18 18 36 நமக்கு 18 36 வந்துருச்சு. ஓகேவா? இவ்வளவுதான். இப்போ இது என்ன ஆகும் தெரியுமா? இந்த ப்ளவுஸை நீங்க பாத்தீங்கன்னா இப்படி நம்ம இயல்பா நம்ம டேபிள் மேல அப்படி போடுறோம், கடை நிலையில போடுறோம்னு வைங்களேன், அந்த கிடக்குற மாதிரி அப்படி நீங்க போடுறீங்க, அந்த ப்ளவுஸை உள்வாங்கின மாதிரி தான் காமிக்கும். 2 இன்ச்சு உள்வாங்கின மாதிரி காமிக்கும். ஏன்னா நம்ம வந்து 8 8 16 தானே வச்சிருக்கோம், பின்னாடி வந்து 9 9 18 வச்சிருக்கோம்ல, 2 இன்ச்சு கம்மியா காமிக்கும். ஆனா அதை அவங்க போடும் பொழுது 4 ஒரு பாகமா மாறிடும். இதுதான் 4 ஒரு பாகத்துல கிராஸ் கட்டிங் போடுற மெத்தடு. 4 ஒரு பாகம் தான் போட்டிருக்கோம், ஆனா கிராஸ் கட்டிங் போட்டிருக்கோம், முன்பகுதி அதிகமாகல, கரெக்டா போடும் பொழுது சரியா இருக்கு. இப்ப அது எதனால இந்த மாதிரி கிராஸ் கட்டிங் கேட்கறாங்க என்ன அப்படின்னா, ஒரு பனியன் கிளாத் போட்டுக்கிட்ட ஃபீலிங் கிடைக்கும் அதுல. இப்ப பனியன் கிளாத் பாத்தீங்களா, நல்லா வந்து அப்படி ஒரு எஸ்பெண்ட் ஆகிற தன்மை, அப்படியே மென்மையா இருக்கு இல்லையா, எழுத்து கொடுக்குதுல, அந்த ஒரு அனுபவம் வந்து அவங்களுக்கு அந்த கிடைக்கும். அது அவங்க பழகி இருப்பாங்க. ஏன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலா கூட ஏன்னா நம்ம இழுக்கும்போது இன்னும் கொஞ்சம் கூடுதலா கூட வரும். இப்ப இந்த 8 பாயிண்ட்டுக்கு இந்த 18 இன்ச்சு போட்டுக்கிற நிலையில இருக்கும், 18 கூட வரும், 19 கூட வரும். 2 பக்கம், இந்த பக்கம் அரைஞ்சு இந்த பக்கம் அரைஞ்சு இன்னும் இழுத்தா கூட வரும். அவங்களுக்கு தேவைன்னா அட்ஜஸ்ட் ஆயிடும். அப்ப அந்த இழுவத்தன்மை இருக்கிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் மென்மையா இருக்கும். இப்ப நம்ம ஷேப் ஃபிட்டிங்ல போடும்போது கரெக்டான ஃபிட்டிங்ல உட்காரும், கரெக்டா போட்டு இழுத்து அந்த ஒரு குறுக்க வர்றது வந்து ஒரு கால் இருந்து அரைஞ்சு தான் அந்த எக்ஸ்பெண்ட் ஆகிற தன்மை இருக்கும். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லயே அந்த ஒரு மூவ்மெண்ட்லயே தான் இருக்கும். அது மட்டும்தான் அவங்களுக்கு அந்த ஃபீல் இருக்கும். அது வந்து ஃபிட்டா போடுறோம்னு நினைக்கிறவங்க போட்டுக்குவாங்க. சில பேர் உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கும், சில பேர் அந்த கொஞ்சம் மெதுவா மென்மையா இருக்கிற மாதிரி போட்டுக்கணும், ஆனா உடம்போட ஒட்டி இருக்கணும். அதுதான் முக்கிய கான்செப்ட். அதுதான், உடம்போட ஒட்டி இருக்கணும், ஆனா மென்மையா இருக்கணும், ரொம்ப அழுத்தமாகவும் இருக்கக்கூடாது. இப்படியான தேவைகளுக்காக எல்லாருக்கும் நம்ம கிராஸ் கட்டிங் போடலாம். ஓகேவா? இது வந்து நம்ம தெரிஞ்சு பண்ணணும். தெரியாம நம்ம ஏதோ கணக்கு இல்லாம பண்றது வந்து நம்ம மேம்பட முடியாது. யாருக்கு வேணும் அப்ப தெரிஞ்சு நம்ம கரெக்டா பண்ணும் பொழுது அளவு மாறக்கூடாது. இப்ப நீங்க இதே 9 9 18 இன்ச்சு நீங்க வச்சிருந்தீங்கன்னா என்ன இருக்கும், 9 இன்ச்சுக்கு 9 பாயிண்ட் கூடும், 9 18 பாயிண்ட் கூடும். 16 பாயிண்ட்ன்றது 2 இன்ச்சு, 18 பாயிண்ட்ன்றது 2.25 இன்ச்சு. 2.25 இன்ச்சு இங்க அதிகமாயிரும். எவ்வளவு அதிகமாயிரும்? 2.25 இன்ச்சு அதிகமாயிரும். பாருங்க, இப்ப நீங்க 9 பிளஸ் 9 ஃப்ரண்ட் வச்சிருந்தீங்க அப்படின்னா 18 9 இதுலயே வந்து 18 இன்ச்சு வந்துருதா, பிளஸ் வந்து ஒரு 18 பாயிண்ட் பிளஸ் 2.25 இன்ச்சு, 2.25 இன்ச்சு இதுல வந்து ஆட் ஆகுது. இப்ப மொத்தம் எவ்வளவு ஆகுது பாருங்க, 18 பிளஸ் 20 20.25 இன்ச்சு ஆயிரும். 20.25 ஆயுதா? இந்த 20.25னா 18 ஒரு 20 கூட்டுங்க, இந்த பேக்கோட 18 20 கூட்டினீங்கன்னா அப்ப 36ன்றது 38.25 மாறிடுது. டோட்டல் வந்து 38.25. இதுலதான் வந்து பிரச்சனையே வருது. இதனால ஷோல்டர் ப்ராப்ளம் வரும். எனக்கு என்ன ரெண்டாவது தைச்சு ஊத்துறீங்க, லூஸா இருக்கு அப்படின்வாங்க. கிராஸ் கட்டிங் போட்டு தைக்க தெரியாதா உங்களுக்கு? கிராஸ் கட்டிங் எல்லாம் வந்து தைச்சிருக்கீங்களா இல்லையா? நான் கிராஸ் கட்டிங் தைக்க தெரியுமா தெரியாதா உங்களுக்கு அப்படிங்கிற வந்து கஸ்டமர் இந்த விமர்சனம் பண்றாங்க பார்த்தீங்களா? இதுலதான் இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் நம்ம மாட்டிக்கிறோம். ஓகேவா? அந்த கிராஸ் கட்டிங் நம்ம எக்ஸாக்டா வந்து செஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா நீங்க சிறந்த டெய்லர் ஆயிடுறீங்க. நிறைய பேர் கிராஸ் கட்டிங் வந்து பயப்படுறாங்க. கிராஸ் கட்டிங் போட்டு செய்ய தெரியல, நான் எனக்கு வந்து கஷ்டமா இருக்கு, நான் கஸ்டமருக்கு எப்படி கொடுக்குறதுன்னு தெரியல, கிராஸ் கட்டிங் போடும்போது தான் வந்து சோப்பல் ஆயிடுது. சில பேர் பார்த்தீங்கன்னா, ஆனா எனக்கு நேர் கட்டிங் போட்டு வெட்டவே தெரியலன்னா, கிராஸ் கட்டிங்னா கூட தைச்சு கொடுத்துட்டு அட்ஜஸ்ட் ஆயிடுதுன்னா க்ளவுஸ் அவங்க போட்டுக்கிறாங்கன்னா, ஆனா நேர் கட்டிங் போட்டு வெட்டும்போது நிறைய தப்பு வருது. ஏன்னா பிடிக்கும், கணக்குகள் மாறும், ஏன்னா சரியான கணக்கு போடணும். அப்ப அவங்களுக்கு என்ன நேருக்கு ப்ளவுஸ் சொதப்புறீங்க அப்படின்னு சொல்லி கஸ்டமர் சொல்லும் பொழுது இவங்க மனசு கஷ்டப்படுறாங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயம் அப்பதான் வந்து இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் கேள்வியெல்லாம் கேட்பாங்க. ஏன்னா இதெல்லாம் நம்ம வந்து கடந்து வந்திருக்கோன்றதுனால நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? இதெல்லாம் நம்ம தாண்டி தான் வந்திருக்கோம். அப்ப இந்த மாதிரியான ஒரு அளவுகள் வந்து இந்த அளவுகள்ல எவ்வளவு இருந்து நம்ம மாத்தணும் அப்படிங்கிறத பார்த்தோம். இதே வந்து அடுத்தது இவங்களுக்கு வந்து நிப்பிள் பாயிண்ட், அதையும் நம்ம வந்து கணக்கில் எடுக்கணும்ல. நிப்பிள் பாயிண்டோட ஹைட்டு, இது நம்ம பாடி யூஸ் நான் சொல்லிட்டேன், எதை விஷயத்த கவனிக்கணும்னு நான் சொல்லிடுறேன். மேல் பாடி அப்பர் பாடியும் பார்த்து சொல்லிட்டோமா, அடுத்த நடுபாடியும் நம்ம பார்க்கணும். நிப்பிள் பாயிண்ட் ஹைட்டு நம்ம பார்த்துட்டு அதை வந்துடுவோம். பாயிண்ட் ஷோல்டர்ல இருந்து எடுக்கிற ஹைட் இருக்கு பார்த்தீங்களா? இப்போ வந்து 9 இன்ச்சு தான், அது நமக்கு 9 கணக்கு வைங்க. 9 இன்ச்சு இருக்கு நிப்பிள் பாயிண்ட் ஹைட்டு, 9 இன்ச்சு இருக்கு. இப்போ நம்ம அந்த 9 இன்ச்சு கிராஸ் கட்டிங் போடும் பொழுது எடுத்த அளவு 9 இன்ச்சு, அதை அப்படியே நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு போடும் பொழுது 10 மாறிடும். 10 ஒரு புள்ளியா மாறிடும். ஏன்னா இழுவத்தன்மை வந்து 10 இன்ச்சு. இப்போ 9 பாயிண்ட் கூடுது இல்லையா, ஒரு 8 பாயிண்ட் 1 இன்ச்சு, அப்ப 10 இன்ச்சு ஆயிரும். 10 இன்ச்சு ஒரு புள்ளி, அப்ப ஒரு பாயிண்ட் கூட விடுங்க, 10 இன்ச்சா மாறிடும். 10 இன்ச்சா மாறின உடனே அதுக்கு பிளஸ் கீழே நம்ம ஒரு 2 இல்ல 3 வச்சிருப்போம் இல்லையா, பிளஸ் ஒரு 3 வச்சு சொல்றேன், பிளஸ் ஒரு 2.5 கூட வச்சுக்கலாம். 2.5
இப்போ என்ன ஆகுது, இந்த டோட்டல் இதோட டோட்டல் என்ன ஆகுது, 9 10 11 11 டோட்டல் வந்து 11 வருதுல. இந்த 11 வந்து 12 மாறிடும். இந்த டோட்டல் ஹைட் இருக்கு இல்லையா, 11 இருக்க வேண்டிய 12 மாறிடும். ஏன்னா இதுல ஒரு இன்ச்சு கூடுனதுனால இந்த 2.5 பிளஸோட சேர்ந்தோடனே அதிகமாயிடும். அப்ப அந்த ஷேப் வந்து உட்காராது. நீ கிராஸ் கட்டி போட்டு கப் ஷேப் தான் உட்காராது. அப்ப நம்ம அந்த இடத்துல கவனிக்க வேண்டியது இருக்கு. இப்ப என்ன பண்ணணும்னா, இதுக்கு 8 இன்ச்சு தான் வைக்கணும். இந்த நிப்பிள் பாயிண்ட் ஹைட்டு 9 தான் எடுத்திருப்போம். ஆனா கிராஸ் கட்டிங் போடும் பொழுது 1 இன்ச்சா குறைச்சிடணும். இப்ப நான் சொல்றேன் பாருங்க, 8 இன்ச்சு 8 பிளஸ் என்ன ஆகும், 8 பாயிண்ட் கூடும், 9 பாயிண்ட் கூடும், பிளஸ் 1 இன்ச்சு நீங்க வைங்க, 1 இன்ச் ஆயிருது. அதுக்கப்புறம் பிளஸ் 2.5 இன்ச்சு. இந்த 2.5 இன்ச்சு நம்ம அப்படியே தான் வைக்கணும். இந்த 2.5 இன்ச்சுல எந்த சேஞ்சும் பண்ணக்கூடாது. பிளஸ் வைக்கிறோம் பாருங்களேன், டாட் பிளஸோட கூட வைக்கிறது வந்து எப்பயுமே கூட அதிகப்படாது. அது வந்து அப்படியே தான் வைக்கணும், நம்ம மைனஸும் பண்ணக்கூடாது. ஓகேவா? அதுல வைக்க வேண்டிய அளவு அப்படியே வச்சிருந்தோம். 2.5 3 3.5 அதை அப்படியே வச்சிருங்க, எந்த சேஞ்சும் பண்ணாதீங்க. இது நம்ம உடம்பு அளவு எடுத்து பண்றதுக்கான கணக்கில் நான் சொல்லியிருக்கேன். ரைட். இப்போ இதுல பாருங்க, இப்போ எவ்வளவு வந்துருச்சு, 8 + 9 ஒரு 2.5 11. இப்போ சீக்கிரம் 11. ஓகேவா? இந்த 11 வந்துருச்சு, நமக்கு கிடைச்சிருச்சு. ஆனா நம்ம வச்சது என்னது, 8. ஆனா 9 இன்ச்சு வச்சு 2.5 வச்சோம்னா இந்த 11ன்றது 12 மாறிடும் கிராஸ் கட்டிங்க்கு. ஏன்னா இதுல 1 இன்ச்சு கூட வந்துடும். இந்த விஷயத்தை நீங்க கவனிச்சுக்கணும். இதுல என்ன விஷயம் கவனிக்கணும், மேல் பாடி விஷயத்தை கவனிக்கணும், அடுத்தது நிப்பிள் பாயிண்ட் ஹைட்டை கவனிக்கணும், நடுபாடி சுற்றளவு கவனிக்கணும். நடுபாடி சுற்றளவு எவ்வளவு வைக்கணும் அப்படின்னா, அதுல இதே மாதிரியான கான்செப்ட் தான். அதுல எவ்வளவு எக்ஸ்பெண்ட் ஆகிற தன்மை இருக்கு, எவ்வளவு வருது. இப்ப நடுப்பாடி வந்து 40ன்னு வைங்க. ஏன்னா மேல்பாடி அளவு 36, நடுப்பாடி அளவு 40. இங்க நான் எழுதுறேன், நடுப்பாடி அளவு 40. இப்ப இதை நம்ம 4ஆ டிவைட் பண்ணுவோம். 4ஆ டிவைட் பண்ணும் பொழுது பேக்ல வந்து 10 + 10 ஓகேவா, 20 வந்துருது. இப்ப நம்ம ஃப்ரண்ட்ல எவ்வளவு வைக்கணும், ஃப்ரண்ட்ல இதே 10 + 10 20 வச்சிருந்தோம்னா 40 நேர்கட்டிக்கு வைக்கலாம். இதுல நம்ம பிளஸ் மைனஸ் அப்புறம் நான் சொல்றது வந்து பிளஸ் மைனஸ் எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். நான் சொல்றேன் நம்ம வைக்க போற அளவு நான் சொல்றேன். இதுல நம்ம எடுத்த அளவு வந்து கூடுதலா வைப்போம், எடுத்த அளவு வந்து கரெக்டான அளவு வைப்போம். அதெல்லாம் நம்ம அந்த கணக்கீடுல நம்ம நிறைய பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க நீங்க அதெல்லாம் நம்ம கணக்கீடுகள் ப்ளவுஸ் கணக்கீடுகள் நிறைய நம்ம வீடியோல போட்டிருக்கோம். நீங்க பழைய வீடியோலாம் போய் பாருங்க, போன மாசம் வீடியோ, அதுக்கு முதல் மாசம் வீடியோலாம் நிறைய நம்ம போட்டிருக்கோம். இந்த கணக்கீடுகள் எப்படி போடுறது, ஒரு அளவு வச்சு நம்ம எப்படி எல்லாம் கணக்கீடு போடுறோம், எந்த இடத்துக்கு எவ்வளவு கூட்டணும், எவ்வளவு குறைக்கணும், நெக்கோட அளவு வச்சு எவ்வளவு சோல்டர் மைனஸ் பண்ணணும், ரெடி சோல்டர்னா என்ன, எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். அதை நீங்க பாருங்க, அதுல ரொம்ப தெளிவா தெரியும். இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த விஷயத்துல கவனிச்சுங்க, 40 நமக்கு வரணும். ஓகேவா, 40 நமக்கு வரணும். அப்ப நம்ம 10 10 20 வச்சுட்டோம்னா 4ஆ பிரிச்சு வைக்கும்போது 10 10 20 40 வந்துடும் நேர்கட்டிங்ல போடும் பொழுது. ஆனா இதே வந்து கிராஸ் கட்டிங் போடும்பொழுது என்ன ஆகும், இப்ப ஃப்ரண்ட்ல வந்து 10 10 20 வச்சோம்னா 10 பாயிண்ட் கூடும். 10 பாயிண்ட்ன்றது என்ன தெரியுமா, 1.25 இன்ச்சு, 1.25 2.5 இன்ச்சு கூடும். நடுப்படி அளவு 2.5 இன்ச்சு கூடிடும். அப்ப அந்த 2.5 இன்ச்சு நம்ம மைனஸ் பண்ணணும். ஓகேவா, 10 + 10 வச்சோம்னா அப்ப நம்ம என்ன செய்யறோம், 9 + 9 வச்சோம்னா 18. இப்போ 9 9 18 பாயிண்ட் கூடும். 9 9 18 பாயிண்ட் கூடும். ஓகேவா, அப்ப நம்ம 2 இன்ச்சுக்கு 15 8 16 பாயிண்ட் நமக்கு தேவை. 18 பாயிண்ட் ஆனா கூடும். நமக்கு தேவை 16 தானே தேவை. இப்ப நம்ம அதை போடுவோம், பார்க்கலாமா. 9 + 9 வைக்கிறாங்க. கீழே வந்து 9 + 9 18 பாயிண்ட் நமக்கு கூடணும். இப்ப 9 18 வந்துருச்சு இதுல. இப்ப இந்த 18 வந்ததுனால 1 இன்ச்சுக்கு 1 பாயிண்ட் 18. இப்ப பிளஸ் இதுல 18 பாயிண்ட் கூடும். 18 பாயிண்ட்ன்றது எவ்வளவு அப்படின்னா 8 இன்ச். 8 பாயிண்ட்ன்றது 1 இன்ச்சு, 16 பாயிண்ட்ன்றது 2 இன்ச்சு. அதுக்கப்புறம் வந்து 16க்கு அப்புறம் 2 இருக்கு, 2 கால். ஆமா, 18ன்றது 2, அப்ப 2.25 இன்ச்சு கூடுது. ஓகேவா, 2.25 பிளஸ் 2.25. இந்த புரிதல் நமக்குள்ள வந்துடணும். இப்ப 2.25 வந்திருக்கு. இப்ப 2.25 ஆட் பண்ணுங்க. இந்த 18ஓட 2 20.25. இது வந்து பெரிய அளவுல மாற்றம் கொடுக்காது, ஒரு 1/4 இன்ச்சு தான், 20.25 போட்டுக்கலாம். சரி, இப்ப இதே இது நடுபாடி அளவு 44 வருதுன்னு வச்சுக்கலாம். இப்ப இது வந்து 36, இதை வந்து நம்ம மேல்பாடி 40 வரும், மேல்பாடி 36 வரும்போது நடுபாடி 40 வந்திருக்கு. இப்ப மேல்பாடி 40 வரும்போது நடுபாடி அளவு 44 வரும்ல. இந்த அளவு மாறும் பொழுது நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய இருக்கு, நுணுக்கமா கவனிக்கணும் நீங்க. சரியா, அதை நான் இப்ப உங்களுக்கு காமிச்சிடுறேன். இப்ப 44 வருதுன்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது நான் சொல்றேன். இப்ப 44. ஓகேவா, இதை 4ஆ நீங்க டிவைட் பண்ணா 11 11 11 பிளஸ் 11 22. இது வந்து பேக்கு. ஓகேவா, பேக்கு 22 வந்துருச்சு. இப்ப ஃப்ரண்ட்டுக்கு
இதே மாதிரி நம்ம 1 இன்ச்சு மட்டும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகுன்னு பாருங்க. ஏன்னா எதுக்கு 1 இன்ச்சு மைனஸ் பண்ணணும், எப்போ 1.25 இன்ச்சு மைனஸ் பண்ணணும், எப்போ 1.5 இன்ச்சு மைனஸ் பண்ணணும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் இதை வந்து உங்களுக்கு தெளிவாக எழுதி காமிக்கிறேன். ஏன்னா இந்த கான்செப்ட் 1 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கணக்கு புரிஞ்சுட்டீங்கனாலே நம்ம எவ்வளவு மைனஸ் பண்ண வேண்டிய தேவைன்றது ஈஸியா தெரிஞ்சிடும். ஏன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா 19 1 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கோங்க அது சரியா வந்துடும், 1 2 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கோங்க சரியா வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. 1 2 இன்ச்சு மைனஸ் பண்றது இப்ப இந்த கணக்கு சரியா வந்துடும். இந்த 36 இன்ச்சு இருக்கு இல்லையா, அப்ப 8 வைக்கும் பொழுது 8 பாயிண்ட் கூட வரும், சரியா வந்துடும். ஆனா இதுக்கு சரியா வராது. சரியா, இப்ப இந்த 11 இன்ச்சு வருது பாருங்களா, இதுக்கு சரியா வருது. கணக்கு போடுவோமே பாருங்களேன். இப்ப 11 இன்ச்சு, இப்ப நம்ம என்ன பண்றோம், 1 இன்ச்சு குறைக்கிறோம் அப்படின்னா 10 பிளஸ் 10 வைப்போம். ஓகேவா, இப்ப 20 இன்ச்சு இருக்கு வருது. இப்ப இது டோட்டல் வந்து 20 வருதா, பிளஸ் இப்ப இதுல எவ்வளவு பிளஸ் ஆகும், இது கூட எவ்வளவு ஆகும், 20 பாயிண்ட் வரும். 10 இதுக்கு 10 பாயிண்ட், இதுல 10 பாயிண்ட், 10 10 20 பாயிண்ட் வரும். 8 8 16 பாயிண்ட்ன்றது என்ன, 8 8 16 பாயிண்ட் 2 இன்ச்சு. அப்ப 20னா 16க்கு அப்புறம் இன்னும் 4 இருக்கு, 2.5 இன்ச்சா வந்துடும். அப்ப பிளஸ் 2.5. அப்ப இதோட டோட்டல் எவ்வளவு வருது பாருங்க, 22. 20 பிளஸ் 2 20, 10 10 20 வந்துருச்சா, பிளஸ் வந்து இப்ப 10 10 பாயிண்ட் 22. அப்ப 2 எவ்வளவு கூடுது பாத்தீங்களா, அரை இன்ச்சு இதுல கூடுது. 22.5 மாறும் பொழுது அப்ப 44 வர இடத்துல 44 வந்துருது. இப்ப அளவுகள் கூட 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 இந்த விஷயத்தை நம்ம கவனிச்சுக்கணும். அளவுகள் அதிகரிக்குது பாத்தீங்களா, இப்ப அதிகரிக்கும் பொழுது லூஸ் அதிகமாயிரும். நம்ம 1 இன்ச்சு மட்டும் 19 பண்ணணும்னு பண்ணக்கூடாது. அப்ப அதுல ஒரு 1/4 இன்ச்சு நம்ம கூடுதலா மைனஸ் பண்ணிடணும். அப்ப அந்த 1/4 இன்ச்சு அரை இன்ச்சு குறைஞ்சிரும். அப்ப 22 எக்ஸாக்டா வந்து, ஏன்னா 22 இழுவத்தன்மை வரும். கிராஸ் கட்டிங் நம்ம இன்னும் இழுத்தா வரும். நம்ம வந்து போட்டுக்கிற நிலையை தான் நம்ம பார்த்துருக்கோம், போட்டுக்கிற நிலை. அப்ப அதுலயும் நம்ம லூஸ் வச்சிருந்துச்சுன்னா அவங்களுக்கு அந்த ஃபிட் கிடைக்காது, ஒரு அமைப்பு அந்த ஃபிட்டா இருக்காது. ஷோல்டர் ப்ராப்ளம் வரும், இங்கெல்லாம் லூஸ் இருக்கும், இந்த கழுத்தெல்லாம் லூஸ் இருக்கும். ஏன்னா மேல் பாடியும் நடுபாடி வந்து மேட்ச் இல்லைனாலே ஃப்ரீயா இருக்க மாதிரி இருக்கும் பிளவுஸ், அந்த ஃபிட்டிங் வந்து கிடைக்காது. அப்ப அதை நம்ம கரெக்டா கவனிச்சுக்கணும். ஓகேவா, இப்ப இதுதான் இதே கான்செப்ட் தான். அதே மாதிரி தான் நிப்பிள் பாயிண்டோட ஹைட்டும் அதுதான். நிப்பிள் பாயிண்ட் ஹைட் நம்ம 9 பார்த்தோம் இல்லையா, இல்ல 9 பார்த்தோம். இப்ப இதே 11 இன்ச்சு நிப்பிள் பாயிண்ட் ஹைட் வரும்ல, 11 இன்ச்சு நிப்பிள் பாயிண்ட் ஹைட் வரும். ஓகேவா, அந்த 11 இன்ச்சு நிப்பிள் பாயிண்ட் ஹைட்ல நம்ம 1 இன்ச்சு மட்டும் மைனஸ் பண்ணணும். 1 இன்ச்சு மட்டும் மைனஸ் பண்ணோம்னா 10 வைப்போம், அதுல 10 பாயிண்ட் கூடும். 10 பாயிண்ட் கூடும்போது என்ன ஆகும், 1.25 இன்ச்சு அதிகமாகும். அப்ப 10 இன்ச்சு நம்ம வச்சோம் அப்படின்னா, இப்ப 10 இன்ச்சு நம்ம வச்சோம் அப்படின்னா பிளஸ் வந்து 10 பாயிண்ட் கூடுது. 10 பாயிண்ட்னா 1.25 இன்ச்சு கூடுது. அப்ப 11.25 மாறுது. ஓகேவா, 11.25. அப்புறம் நம்ம எப்பவும் போல திரும்ப வைப்போம். இது வந்து இழுத்தா இன்னும் கூட வரும். இது வந்து நம்ம அதிகப்படியாவே வர்ற கணக்கு. ஓகேவா, நம்ம அந்த இயல்பு நிலையில வச்சுக்கிற கணக்கு தான் இது. அப்ப இயல்பு நிலையில நமக்கு வந்து கூடிடுச்சுன்னா, ஏன்னா இருக்கிறதே 11 இன்ச்சு, அதுவே வச்சுட்டோம்னா 11.25 மாறும். அப்ப இன்னும் 25 அதிகம் வரும்போது 11.5 கூட 11.25 கூட வந்துடும். நம்ம ரொம்ப இழுத்தோம்னா, நல்லா இழுத்து பார்த்தோம்னா கூடும். அப்புறம் அந்த ஒரு இயல்பு ஒரு மூவ்மெண்ட் தானே, அந்த இயல்பு தன்மையில இருக்கிற அளவு இருக்கு பாத்தீங்களா, இயல்புத்தன்மை, அதை தான் நம்ம வந்து கணக்கெடுத்திருக்கோம். அப்ப அதிகமா அந்த அளவுகள் கூட இப்ப இந்த கான்செப்ட் சொல்லிட்டேன்னா, நீங்க 12 இன்ச்சு வரும்பொழுது அதுல இப்ப 12 வைக்கணும்னு வைங்களேன், 12 இன்ச்சுக்கு 1 இன்ச்சு குறைச்சோம்னா 11 வந்துடும். அப்ப 11 தான். அப்ப நம்ம அந்த 1 இன்ச்சு குறைக்க கூடாது, 1.25 இன்ச்சு குறைக்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு நீங்க புரிஞ்சுக்கணும்ன்றதுக்கு தான் நான் பெரிய அளவையும் சேர்த்து சொல்றேன். ஓகேவா, சின்ன அளவு பெரிய அளவு இதை தான் நான் சொல்றேன். இப்ப நம்ம அளவு எடுத்து பார்க்கும்பொழுது இந்த விஷயத்தை பார்த்துட்டோம். இப்ப இதுல கவனிக்க வேண்டியது, ஸ்லீவ் வெட்டும்போது எந்த பிரச்சனையும் கிடையாது, இடுப்பளவுல எந்த இதுவும் கிடையாது, எந்த மாற்றமும் கிடையாது. ஸ்லீவ்ல எந்த மாற்றம் கிடையாது, இடுப்பளவு எந்த மாற்றம் கிடையாது, கீழ்பாடியில எந்த மாற்றம் கிடையாது. ஏன்னா கீழ்பாடி வந்து நம்ம ஸ்டிச்சிங் பண்றோம், தைச்சிடுறோம். அந்த யோக் ஜாயின் பண்றதெல்லாம் வந்து இழுவத்தன்மை வராது, இடுப்பு இழுவத்தன்மை வராது. அதுல நம்ம வந்து என்ன நம்ம கணக்கு ஏற்கனவே நம்ம போட்டுறோமோ, அளவு நேர்கட்டிகள் என்ன பண்ணணுமோ அதே தான். கிராஸ் கட்டிங்கா இருந்தாலும் நேர்கட்டிங்கா இருந்தாலும் அதெல்லாம் மாறவே மாறாது. ஓகேவா, நிப்பிள் பாயிண்ட் ஹைட் மட்டும் தான் நம்ம கவனிக்கணும். அதுக்கப்புறம் பிளஸ் மாறாது. அது 3 3 2.5 3 என்ன இருக்கோ அதை அப்படியே வைக்கணும். அதை நம்ம என்ன கணக்கு போட்டாலும் அந்த கணக்கு வச்சிடணும். அந்த நிப்பிள் பாயிண்ட் ஹைட் தான். இந்த 3 விஷயத்த கவனிச்சிட்டோமா, இவ்வளவுதான். தைக்கும் பொழுது அந்த கிராஸ் கட்டிங் வந்து ஸ்லீவ் ஏற்றும் பொழுது கொஞ்சம் கவனமா பொறுமையா ஏற்றணும். ஏன்னா ரொம்ப வந்து இழுவத்தன்மை வரும், ஏன்னா கிராஸ்ன்றதுனால அதை கவனமா பார்த்துக்கணும். பிளஸ் நெக்கு தைக்கும் பொழுதும் கிராஸ் கட்டிங் போது இது ஒரு மாதிரி இழுத்துட்டு போகும். அப்ப அந்த இடத்துல நம்ம குளிரை கொடுத்து செய்யணும். அவ்வளவுதான். ஆம்பிள்ல கூட இங்க ஸ்லீவ்ல கூட வந்து நம்ம ஆம்பிள் டாட் பிடிப்போம், சில பாதி தூரத்துக்கு ஸ்ட்ரெயிட் மாதிரி மாறி இருக்கும், அதனால அது பிரச்சனை வராது. ஆனா நெக்ல கவனமா பாத்தீங்கன்னா இழுத்துட்டு வந்துடும். அப்ப அதை குளிரை கொடுத்து தட்டி கொடுத்து தைக்கணும். சரியா, இந்த ஃப்ரண்ட் நெக்கு தைக்கும் பொழுது குளிரை கொடுத்து தட்டி கொடுத்து தைக்கணும், இல்ல ஒரு தையல் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பீஸ் கொடுத்து தைக்கணும். இது தைக்கும் பொழுது இப்ப நம்ம அளவு எடுத்தது இது பார்த்துட்டோம். இப்ப நம்ம அளவு கொடுத்தாங்கன்னா எப்படி பார்க்கலாம், அந்த கான்செப்டுக்குள்ள வந்துருவோம். இப்ப நான் இதை அப்படியே உங்களுக்கு அதையே நான் காமிச்சிடுறேன்.
அப்பவும் ஏறி வருதுன்னா நம்ம லூஸ் வரக்கூடாதுல்ல, லூஸ் வராம ஏறி வர்ற மாதிரியான கணக்கில் வைக்கணும். இப்போ நீங்க டோட்டல்லையே வந்து நீங்க மைனஸ் பண்றீங்களா இல்ல ஃப்ரெண்டை மட்டும் மைனஸ் பண்ணீங்களா, இப்படியும் பண்ணலாம். இப்போ நான் சொல்றது என்னன்னா டோட்டல்லையும் மைனஸ் பண்ணி கிராஸ் கட்டி கொடுக்கலாம். இந்த உடம்பு அளவெடுத்து செய்யறோம் பாருங்க, இதுக்கு அதையும் உங்களுக்கு ஒரு சின்னதாக காமிச்சிடுறேன். 36 இன்ச்சு பிளவுஸ், அதே 36 இன்ச்சு நம்ம மேல்பாடி அளவு. ஓகேவா? இப்போ நம்ம இதுல பேக்ல எவ்வளவு வச்சோம், இப்போ நம்ம இதை பார்க்கும்பொழுது 4 டிவைட் பண்ணும்போது 9 + 9 வச்சோம். 9 + 9 ஃப்ரெண்டுக்கு எவ்வளவு வச்சோம்னா 8 + 8 வச்சோம். இதுல 18 வந்துருது. இதுல 75 வந்ததுக்கு அப்புறம் +2 இன்ச்சு 75 வந்து +2 இன்ச்சு நான் ஆட் பண்ணிடுறேன். +2 இன்ச்சு 75 வந்து 18 வருது. ஓகேவா? 36 நமக்கு வந்துருது. ஓகேவா? இந்த 36 நமக்கு வந்துருச்சு. ஆனா இப்ப இது வந்து மைனஸ் பண்ண மெத்தட்ல 400 பாகம் வந்திருக்கு. மைனஸ் பண்ண மெத்தேடு. இப்ப இதையே வந்து நீங்க டோட்டல்லையே கூட மைனஸ் பண்ணலாம். ஓகேவா? ஃப்ரெண்டை மட்டும் மைனஸ் பண்ணாம டோட்டலாவே மைனஸ் பண்ணலாம். எப்ப டோட்டலா மைனஸ் பண்ணலாம்? இந்த 36 வந்து 34 மாத்தணும். 36ல இந்த 2 இன்ச்சு இங்க மைனஸ் ஆச்சு பாருங்க. 36 - 2 அப்போ 34. இந்த 34 இருக்கு இல்லையா, இந்த 34 4ஆ டிவைட் பண்ணணும். 34 4ஆ டிவைட் பண்ணீங்கன்னா எவ்வளவு வரும்? 9ன்றது இப்ப 8 வரும். 9 36 8 8 4 32 8 இது 4ஆ டிவைட் பண்ணீங்கன்னா 8 டிவைடட் 4 போட்டீங்கன்னா 8. இந்த 8 4 8 வந்து வரும்பொழுது 34 வரும். ஆனா அந்த 25 பொறுத்து பாத்தீங்களா, ஏன்னா இந்த 8 இன்ச்சு இருக்கும்போது 8 8 16 பாயிண்ட் நீங்க வந்து ஃப்ரெண்ட் 8 வைக்கிறீங்கல்ல, அதுல 8 8 16 பாயிண்ட் கூடுது பாத்தீங்களா, அதுல 16 பாயிண்ட் கூடும் பொழுது இந்த கணக்கு 34 நமக்கு வந்துடும். ஓகேவா? 8 இன்ச்சு வரும்பொழுது இன்னும் ஒரு அரை புள்ளி தான், 8 இன்ச்சுக்கு ஒரு இன்ச்சு கூட வரும். ஓகேவா? அப்ப அந்த ஒரு பாயிண்ட், ஒரு இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட், அப்ப வந்து 8 8 16, அப்ப அந்த 16 பாயிண்ட் கூட வரும் பொழுது அந்த 2 இன்ச்சு அதெல்லாம் வந்துடும். இந்த 34 + 36 மாறிடும். இந்த 75 வரும்பொழுது 8ல கூட வரும்போது 36. இப்ப நமக்கு 34 வர இடத்துல 36. இப்ப இதுல பாருங்க 8 2 இன்ச்சு பிளஸ் 2 இன்ச்சு வந்து நமக்கு அந்த 75 மேல வர்றது 2 இன்ச்சு. அப்ப மொத்தம் 36 டோட்டல். இந்த 36 நமக்கு இங்க வந்துருச்சு. ஆனா வச்சது என்னமோ 8 தான். சரியா? பிரிச்சு டிவைட் பண்ணும்போது. ஆனா இதுல வச்சது பேக் 9 ஃப்ரண்ட் 8. இதுவும் நமக்கு 36 தான். இப்படியும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். அவங்களுக்கு அந்த ஃபிட்டிங் வந்து அழகா வரணும். மைனஸ் பண்ணி நம்ம அப்படி பண்றதும் பண்ணலாம், டோட்டல்லையும் இப்படி பண்ண மைனஸ் பண்ணி இதே அளவு தான் நீங்க எல்லாத்துலையுமே எல்லா இதுக்கும் நீங்க புரிதலோட வச்சுக்கணும். 40 வந்தாலும் இதே தான். 40ல இருந்து நம்ம எவ்வளவு மைனஸ் பண்ண போறோம்? 40 இன்ச்சு. அப்ப அதை 4ஆ பிரிச்சோம்னா 10 10 வரப்போகுது. அப்ப 10 10 வச்சோம் அப்படின்னா நமக்கு எவ்வளவு எக்ஸ்பெண்ட் ஆகிற தன்மை வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். அப்ப புரிஞ்சுக்கிறதுனா எத்தனை இன்ச்சு கூடுதலா இருக்கு, அது ஃப்ரெண்ட் வந்து 10 10 20 வைக்க போறோம்னா அப்ப 20 பாயிண்ட் கூடிரும். அந்த 20 பாயிண்ட் கூடுது அப்படின்னா 2.5 இன்ச்சு கூடுது. அந்த 2.5 இன்ச்சை நம்ம மைனஸ் பண்ணி டோட்டல்ல மைனஸ் பண்ணி 40ல 2 மைனஸ் பண்ணிட்டு அந்த அளவுல நம்ம 4ஆ பிரிச்சு வச்சுட்டு ஃப்ரெண்டை கிராஸ் பண்ணியா போட்டோம்னா ஃபிட்டிங் சூப்பரா வந்துடும். ஓகேவா? 4 பாகமாவே இருக்கும். ஆனா ஃப்ரெண்டு மட்டும் ஏறி விழுகும். இப்ப இதுல பாத்தீங்கன்னா இதுல ஃப்ரெண்டு ஏறி விழுகாது, சமநிலையில இருக்கும். பேக் 9 9 18 வச்சிருக்கோம். பேக் 18 ஃப்ரெண்டு 8 8 16 தான் வச்சு 8 8 16 வச்சு அதுக்கப்புறம் பிளஸ் 2 25 வந்ததுனால 18 வருது. இல்லைன்னா 16 நின்றுது. ஆனா போடும்பொழுது 16 அந்த 400 பக்கமா மாறுது. ஆனா இப்ப இதுல பண்ற மெத்தட் இருக்கு பாத்தீங்களா, 8 8 தான் வைக்கிறோம். பேக் 8 ஃப்ரெண்ட் 8. ஆனா ஃப்ரெண்ட் வந்து எவ்வளவு ஆகுது? 9.5 மாறும். பேக் 8 8 இருக்கும். ஆனா ஃப்ரெண்ட் 9 9 மாறும். 25 வருது பாத்தீங்களா, 9 9 மாறும். 9 19 மாறிடும். அப்ப பேக் 8 8 17 ஃப்ரெண்ட் 19. ஆனா கிராஸ் கட்டிங் இப்படி வேற தேவைக்கான அளவுல இப்படி மாத்தலாம். ஓகேவா? நீங்க இப்படி இது ஏறி விழுகிறதுக்கு அது யாருக்கு அப்படி தேவை, அப்ப அது யாருக்கு தேவைப்படும் அதையும் நீங்க சொல்லிடுங்க அப்படின்னீங்கன்னா, இப்ப மேல்பாடி நடுபாடி முரண்பாடு இருக்கு பாத்தீங்களா, மேல்பாடிக்கு நடுபாடிக்கு வித்தியாசம் அதிகமா இருக்கும். மேல்பாடி அளவு வந்து பாத்தீங்கன்னா 4 இன்ச்சு வித்தியாசம் மேல்பாடிக்கு நடுபாடிக்கும். செஸ்ட் அளவு இந்த பஸ்ட் அளவு அதிகமா இருக்கும். அதிகமா இருக்கும் பொழுது அதே மாதிரி இடுப்பு அளவு ரொம்ப கம்மியா இருக்கும். நல்லா உள்வாங்கிக்கணும். மேல்பாடிக்கும் நடுபாடிக்கும் இடுப்புக்கும் வித்தியாசங்கள் அதிகமா இருக்கும். நம்ம இதெல்லாம் நிறைய பார்த்துருக்கோம் இந்த கணக்குகள்ல. 1 இன்ச்சு வித்தியாசம் இருக்குது, 2 இன்ச்சு வித்தியாசம் இருக்குது, 3 இன்ச்சு வித்தியாசம், 4 இன்ச்சு வித்தியாசம், 5 இன்ச்சு வித்தியாசம். இப்போ ஆன்லைன் சகோதரி வந்து ஒருத்தவங்க அமைச்சிருக்காங்க 7 இன்ச்சு வித்தியாசம். 7 8 இன்ச்சான்னு தெரியல, 7 இன்ச்சு வித்தியாசம். 7 இன்ச்சு வித்தியாசம் மேல்பாடிக்கும் நடுபாடிக்கும் இருக்கு. அப்ப அதுல வந்து அவங்களுக்கு நம்ம எப்படி தைச்சு கொடுக்கணும்? அப்ப அவங்களுக்கு அந்த மாதிரி தேவைப்படுறவங்களுக்கு தான் இப்ப 4ஆ டிவைட் பண்ணிட்டு ஃப்ரண்ட் பகுதியை வந்து
எக்ஸ்பேண்ட் ஆகிற தன்மை மாதிரி கிராஸ் போட்டு பண்ணலாம். 4ஆவே டிவைட் பண்ணிட்டோம்னா ஃப்ரண்ட் மட்டும் அதிகமாக வரும். அது வந்து ஆனால் இயல்புகளில் போட்டு பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த ப்ளவுஸை சமநிலையில தான் இருக்கும், 4 பாகமாக தான் இருக்கும். ஏன்னா அது போடும் பொழுது தான் அந்த இழுத்தன்மை கிடைக்கும். போடும் பொழுது அந்த இழுத்துட்டு வந்து போடும் பொழுது அவங்களுக்கு அந்த ஷேப்புக்கு கரெக்டாக அந்த ஃபர்ஸ்ட் அளவு அதிகமாக இருக்கும் பொழுது அழகாக கொண்டு வந்துடலாம். இப்போ அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா டாட் கணக்கிடு, டாட்டோட கணம் ரொம்ப அதிகமாக வைக்க தேவையில்லை. ஏன்னா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 7 இன்ச்சு மேல்பாடிக்கு நடுப்பாடிக்கு 7 இன்ச்சு வித்தியாசம், அப்போ நடுப்பாடிக்கு இடுப்புக்கு 9 இன்ச்சு வித்தியாசம். அப்போ ஷோல்டர் வேற மைனஸ் பண்ணியிருக்கோம். டாட் கணம் எவ்வளோ பிடிக்கிறது? 20 இன்ச்சுக்கு மேலே 22 இன்ச்சு கிட்ட வந்து டாட் கணம் பிடிக்க வேண்டிய தேவை வருது. ஸ்ட்ரெயிட் கட்டிங்காக போட்டிருந்தா, நேர் கட்டிங்காக போட்டா, அப்போ நேர் கட்டிங்காக போட்டு 22 இன்ச்சு டாட் பிடிக்கணும்னா அப்போ நம்ம வந்து இந்த மாதிரி 4 கிராஸ் கட்டி போட போறோம் அப்படின்னும் பொழுது நடுப்படி அளவு நம்ம குறைக்கிறோம், மேல்படி அளவு குறைக்கிறோம். ஏன்னா எக்ஸ்பெண்ட் ஆகிற தன்மையினால குறைக்கிறோமா, கனம் குறைக்கிறோம். அந்த கனமுக்கு டாட்டோட கனத்தையும் நம்ம குறைச்சிடலாம். ஏன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அது அப்போ வந்து நம்ம டாட்டோட கனம் அதிகமாக பிடிக்க வேண்டிய தேவை வராது, வச்சாலும் வராது, அந்த அமைப்பே உட்காராது, கட்டிங்லேயே காட்டாது, அதுவே காமிக்கும். நம்ம ஏதாவது தவறு ரொம்ப பெரிய தவறு பண்றோம்னா அதுலேயே காமிச்சிடும். நம்ம சரியான கணக்கு போட்டு போகும்போது மட்டும் தான் சரியா போகும். இல்லைன்னா ஏதோ ஒரு தவறு பண்றோம், நம்ம லைட்டு சின்ன சின்ன தவறாக தான் அது காமிக்காது, ஆனால் நம்ம பெரிய தப்பு பண்றோம்னா காமிச்சிடும். இப்போ நீங்க கிராஸ் கட்டிங் போட்டு உடம்பளவெல்லாம் குறைச்சிட்டு ஆனால் டாட் கனம் மட்டும் இந்த 22 இன்ச்சுக்கு கொண்டு போகணும்னு நினைச்சீங்கன்னா அது உட்காரவே உட்காராது, அந்த கட்டிங்கே மேட்ச் ஆகாது, ஒரு மேட்சே ஆகாது, செட்டே ஆகாது, அந்த வடிவமே உட்காராது. அப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக கனம் குறைச்சிடுவோம். எவ்வளவு மைனஸ் பண்ணமோ அந்த அளவுக்கு கனத்தை குறைச்சிடுவோம். எப்படி மேல்பாடி எவ்வளவு மைனஸ் பண்ணோம், நடுப்பாடி எவ்வளவு மைனஸ் பண்ணமோ அப்போ மைனஸ் ஆனதுக்கு அப்புறம் வித்தியாசங்கள் குறையுது. பார்த்தீங்களா, இடுப்பளவுக்கும் அதுக்கு வித்தியாசம் எவ்வளவு குறையுது, 2 இன்ச்சு குறையுது, 3 இன்ச்சு குறையுதுன்னா அந்த அளவுக்கு டாட்டோட கணத்தை குறைச்சிடுவோம். டாட்டோட கணத்தை அந்த அளவுக்கு குறைச்சிடுவோம். இப்போ சமீபத்தில் கூட ஒரு சகோதரி ஆன்லைன் கிளாஸ்க்கு இந்த டவுட் என்ன கேட்டிருந்தாங்க, அதை நம்ம வீடியோ அவங்களுக்கு நான் வாய்மொழியாகவும் பதில் கொடுத்துட்டேன், நம்ம குரூப்ல போட்டோம். ஆனாலும் நம்ம வீடியோவும் பதிவு பண்ணி நம்ம சொல்லணுமேன்றக்காக தான் நம்ம வீடியோவும் ஷூட் பண்ணி பண்றோம். ஏன்னா இந்த அளவுகளை எழுதி காமிக்கும்போது எல்லாருக்கும் இது பயனுள்ளதா இருக்குமேன்றக்காக நான் இதை நான் பகிர்றேன். ஓகேவா, இப்போ இந்த டாட் லென்த்தையும் நம்ம பார்த்துட்டோம், டாட் கனமையும் நம்ம பார்த்துட்டோம், நடுப்பாடி மேல்பாடி பார்த்துட்டோம், 4ஆ டிவைட் பண்ணி வைக்கிறதும் பார்த்துட்டோம், ஃப்ரண்டை கம்மி பண்ணியும் போடுற மாதிரியும் பார்த்துட்டோம். ஓகேவா, இப்போ நீங்க இதுல 4ஆ டிவைட் பண்றேன்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே 4ஆ மொத்தமா டிவைட் பண்ணிட்டு லூஸ் மைனஸ் ஆகிறத கணக்கில் எடுக்காம பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப லூஸ் வந்துடும், ஷோல்டர் ப்ராப்ளம் வந்துடும். அவங்க கிராஸ் கட்டிங் மட்டும் துணியை மட்டும் கிராஸ்ல போட்டோம் அப்படின்னா ப்ராப்ளம் ரொம்ப ப்ராப்ளம் வரும். ஏன்னா 44 இன்ச்சு 40 இன்ச்சுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதோட தன்மை வந்து ஃப்ரண்ட் 22 இன்ச்சு, பேக் 44னா ஃப்ரண்ட் 22 இன்ச்சு, அப்போ 22 பாயிண்ட் கூடும். அந்த 22 பாயிண்ட் கூடுதுன்னா ஒரு பாயிண்ட் 8 பாயிண்ட் 8 16 16 போக 20க்கு 4 2.25 இன்ச்சு கூடிடும், 2.25 இன்ச்சு கூடிடும். அப்ப அந்த 2.25 இன்ச்சு எங்க போகும்? அப்ப நம்ம என்ன பண்றது? கிராஸ் கட்டிங் போடும். அப்ப அதை மைனஸ் பண்ணிட்டோம்னா அந்த ஃபிட்டிங் அழகா உட்காந்துரும். கிராஸ் கட்டிங் போடும்பொழுது இதை விஷயத்தை கவனமா பார்த்துக்கோங்க, அளவு எடுத்து செய்யும் பொழுது. ஓகேவா, இப்ப இதே நம்ம வந்து இப்ப இதை வந்து பிளவுஸ்ல வந்து நம்ம கணக்குல எடுக்கணும், பிளவுஸ்ல கணக்குல எடுக்க போறோம். பிளவுஸ்ல வந்து கிராஸ் கட்டிங் பிளவுஸ் நம்ம கொடுத்துருக்காங்க, நேர் கட்டிங்கா மாற்ற சொல்றாங்க, நேர் கட்டிங் பிளவுஸ் கொடுக்குறாங்க, கிராஸ் கட்டிங்கா மாற்ற சொல்றாங்க. ஒரே சிம்பிளான விஷயம். நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்ன அப்படின்னா டாட் பாயிண்ட் டாட். ஓகேவா, 9 இருக்குது, நம்ம அதை என்ன செய்ய போறோம்? அவ்வளவுதான். 10 இருந்தா என்ன செய்ய போறோம்? இது உங்களுக்கு ஏற்கனவே நீங்க கவனிச்சிருப்பீங்க, இப்ப நம்ம சொன்னதுலேயே உங்களுக்கு உள் வாங்கியிருப்பீங்க. ஓகேவா, அடுத்தது மேல்பாடியோட அளவு, மேல்பாடியோட அளவு, மேல்பாடி அளவு 36ஆ மொத்தமா நம்ம அளவு எடுத்துறோம். ஸ்ட்ரைட் கட்டிங்கா இருந்தா அளவு எடுத்துறோம், கிராஸ் கட்டிங்கா இருந்தாலும் எடுத்துடுறோம். இது கிராஸ் கட்டிங்கா இருந்தாலும் 36. கிராஸ் கட்டிங் அளவு எடுக்கும்போது எப்படி எடுக்கணும்? அந்த போட்டுக்கிற இழுவத்தன்மைக்கு தகுந்த மாதிரி எடுக்கணும், குளிர கொடுத்து எடுக்கக்கூடாது. நம்ம அளவு பஸ் வச்சு கட் பண்ணும் பொழுதுதான் அதை அப்படியே குளிர கொடுத்த மாதிரி அப்படியே கட் பண்ணுவோம். ஏன்னா நம்ம கிராஸ் கட்டிங்ல அது கீழே இருக்கிற துணி வந்து இழுக்காம இருக்கு, சரியா? ஆனா நம்ம மாத்த போகும்போது கிராஸ் கட்டிங்க ஸ்ட்ரெயிட்டாவோ ஸ்ட்ரெயிட் இருக்கிற கிராஸாவோ மாற்றும் பொழுது இழுவத்தன்மையை பார்த்து தான் மாற்றணும். அந்த இழுக்கிற தன்மையை இழுத்து பார்க்கணும். அப்ப அதை இழுத்து பார்க்கும்பொழுது நீங்க குளிர்ந்த நிலையிலே வச்சு பார்த்துட்டு நம்ம இந்த கணக்குல கூட ஆட் பண்ணிக்கலாம். குளிர்ந்த நிலையிலே நம்ம வச்சு பார்க்குறோம், 36 இருக்கு அப்படின்னா 36 இருக்கு. அப்ப அது நான் வந்து எவ்வளவு எக்ஸ்பெண்ட் ஆகும்? 36ல 18 பின்னாடி போட்டிருப்பாங்க, பேக்கு 18 வச்சிருங்க, மீதி 18 ஃப்ரண்ட், 18 பாயிண்ட் கூட வரும். ஓகேவா, பாருங்க 36ல 18 பாயிண்ட் கூட வந்தா எவ்வளவு? 8 8 16க்கே நம்ம வந்து 2 இன்ச்சு வந்துருச்சு, 18 2.25 இன்ச்சு. அப்ப 2.25 இன்ச்சை நம்ம இதுல பிளஸ் பண்ணி ஆகணும். இது வந்து நேர் கட்டிங், நம்ம கிராஸா மாத்துறோம். ஓகேவா, நேர் கட்டிங்ல கிராஸா மாற்றும் பொழுது சரி, கிராஸ் கட்டிங் நேர கட்டிங்கா மாத்துறோம், அதனால மைனஸ். இப்ப நம்ம நேர் கட்டிங்ல இருந்து கிராஸா மாத்துறதுக்கும் கிராஸ் கட்டிங் நேரா மாத்துறதுக்கும் இப்ப வந்து பிளஸ். நேர் கட்டிங் நம்ம கிராஸா மாத்தும் போது 2.25 இன்ச்சு கூட வருது,
இப்போ அது கிராஸ் கட்டிங் நம்ம இழுத்து பார்த்துருக்கோம். ஓகேவா? கிராஸ் கட்டிங்ல இருந்து நம்ம பார்க்கும் பொழுது இது மைனஸ் ஆகணும். 36 இன்ச்சு அதுல இருக்கு ஆல்ரெடி. அப்ப 2.25 இன்ச்சு நம்ம வந்து கிராஸ் கட்டிங் ஃப்ரண்ட் கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட்ல வந்து கிராஸ் கட்டிங் இருக்கு, ஆனா 36 இருக்கு நம்ம குளிர்ந்த நிலையில பார்க்கும் பொழுது. அப்ப அது எவ்வளவு ஆயிருக்கும் எக்ஸ்பெண்ட் ஆனா? ஆனா அவங்க போட்ட ப்ளவுஸ் அளவு சரியா இருக்கு, அப்படித்தானே கொடுக்குறாங்க. அப்ப 2.25 இன்ச்சு அவங்களுக்கு கூடுதலா காமிச்சிருக்கும். சரியா? 2.25 இன்ச்சு. அப்ப அதை நம்ம நேர்கட்டிங்ல பண்ணும் பொழுது இந்த 36 + 2.25 போட்டு 38.25 நம்ம கணக்கு வச்சு அதை 4ஆ டிவைட் பண்ணிக்கணும். 38.25 வச்சு அதை 4ஆ டிவைட் பண்ணிட்டோம்னா அந்த அளவு சரியா வந்துடும், அந்த ஃபிட்டிங் கரெக்டா உட்காந்துரும். இப்ப இவங்களுக்கு ஃப்ரண்ட் அதிகப்படுத்தணுமா இல்ல பேக் அதிகப்படுத்தணுமா அது வந்து தனி, உள்வாங்குறதுக்கு தனி. இப்ப இதுல வந்து இப்ப நம்ம வந்து ஃப்ரண்ட் வந்து கிராஸ் கட்டிங் போட்டுருந்தாங்க, நம்ம நேர் கட்டிங்கா மாத்துறோம், அதான் பிளஸ் நான் கொடுத்துருக்கேன். அப்போ மொத்த டோட்டல் எவ்வளவு வைக்கணும்? 38.25 வச்சாதான் அவங்களுக்கு ஃபிட்டிங் கரெக்டா உட்காரும். ஓகேவா? சரி, இப்போ இந்த டாட்டோட பாயிண்ட் கிராஸ் கட்டிங்ல 9. இது வந்து நம்ம கிராஸ் கட்டிங்ல இருக்கிற பிளவுஸ்னு வச்சுக்கோங்க. இது கிராஸ் கட்டிங் பிளவுஸ். இப்போ நம்ம நேர் கட்டிங்கா மாத்துறதுக்காக இந்த கணக்கு போட்டிருக்கோம் 38.25. அதே மாதிரி தான் அந்த டாட்டோட நிப்பிள் பாயிண்டோட ஹைட்டு 9 இன்ச்சு அதுல குளிர்ந்த நிலையில இருக்குது. அப்ப அதை இழுக்கும் பொழுது 9 பாயிண்ட் கூடும். ஓகேவா? 9 பாயிண்ட் கூடும். அப்ப 9 + 0.9னா 10 இன்ச்சு ஒரு பாயிண்ட் பிளஸ் 9 பாயிண்ட்ல வந்து 9. ஓகேவா? அப்பனா நம்ம வந்து எவ்வளவு போடுறோம்? 1.1. இப்ப இதை டோட்டல் பண்ணும்போது 10.1 நம்ம 10 வைக்கணும். 10.1ன்றதை விட 10 வச்சுக்கலாம். கிராஸ் கட்டிங்கா இருந்து நேர் கட்டிங்கா மாற்றும் பொழுது. ஓகேவா? இந்த அப்பதான் இந்த அளவு நிற்கும். இது கரெக்டா 10 தான் அவங்களுக்கு இருக்க வேண்டிய இடம். கிராஸ் கட்டிங்னால 9 இருந்தது, கிராஸ் கட்டிங்ல 10 மாறி இருக்கு. அவங்க அது போயிட்டு வந்து அந்த 75 இருக்கிறனால அவங்களால போட்டுக்க முடியுது. ஆனா இப்ப நம்ம நேர் கட்டிங்ல போடும்போது 75 வராது. அப்ப அந்த 9 அப்படியே வச்சோம் அப்படின்னா செட் ஆகாது. ஏன்னா என்ன ஆகும்னா இந்த 9 மேல நிற்கும், பிளஸ் அந்த இங்கேயும் மேல ஏறிடும். பிளஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த டோட்டல் அளவு மாறிடும். இப்ப இதுல பிளஸ் எவ்வளவு இருக்கும்? இப்ப நம்ம இதுல வந்து 9 + 3 அப்ப எவ்வளவு ஆகுது? 12. இந்த 12 என்ன ஆகும்னா நம்ம அதே 9 இப்ப கிராஸ் கட்டிங் அந்த வச்சோம்னா 11 மாறிடும். 11 இருக்கும். ஏன்னா 12 கிட்ட வராது, 11 கிட்ட வந்துடும், மேல இழுத்துரும். அப்ப நம்ம என்ன செய்யறோம்? கிராஸ் கட்டிங் நேரா மாத்தும் பொழுது 10 + 3 வச்சு வைக்கணும். 10 இதை விட்டுருவோம், + 3 13. ஓகேவா? 10 + 3 இது வந்து ஏன்னா இந்த 9 10 மாறி இருக்கும், + 3 13 மாறும். இப்ப இது 9 + 3 12 தான் இருக்கு. ஆனா இது எக்ஸ்பெண்ட் ஆகும் பொழுது 1 இன்ச்சு கூடும் பாத்தீங்களா, அந்த 1 இன்ச்சு தான் இது. அப்ப 13 வச்சாதான் நமக்கு அந்த கரெக்டா போய் உட்காரும். இதே தான் அப்படியே உள்டா. இப்ப நம்ம இது வந்து கிராஸ் கட்டிங்க வந்து நேர் கட்டிங்கா மாத்தும் பொழுது இந்த வேலையை பண்ணிட்டோம். ஓகேவா? இது கிராஸ் கட்டிங்க நேர் கட்டிங்கா மாறும் போது இப்ப நேர் கட்டிங்க கிராஸ் கட்டிங்கா மாத்தும் பொழுது இதே தான் அப்படியே உல்டா பண்ணுவோம். இப்ப நேர் கட்டிங் இதே நான் உங்களுக்கு இதே ஃபார்முலால 40ல உங்களுக்கு காமிக்கிறேன். 40 இன்ச்சு இது நேர் கட்டிங், 10 இன்ச்சு டாட் பாயிண்ட், 10 இன்ச்சு அதுல இருக்கு, நேர் கட்டிங்ல இருக்கு. ஓகேவா? டாட் பாயிண்ட். இப்ப நம்ம இதை கிராஸா மாத்துறோம். கிராஸா மாத்தும் பொழுது கிராஸ் கட்டிங் நம்ம போட சொல்லிட்டாங்க. நேர் கட்டிங் ப்ளஸ் கொடுத்துட்டு எனக்கு கிராஸ் கட்டிங் போடுங்க, ஆனா அளவுகள்லாம் மாறிடக்கூடாது. ஓகேவா? எதனால கிராஸ் கட்டிங் போடுறோன்றது நம்ம இதெல்லாம் கேட்டுக்கணும். எனக்கு லூஸ் வேணும் அதனால அப்படின்னா அதுல 1/2 இன்ச் லூஸ் வேணுமா 1 இன்ச் லூஸ் வேணுமா அதை நோட் பண்ணிக்கணும். நோட் பண்ணிட்டு அந்த கணக்கு வச்சுக்கிட்டு தான் நம்ம கிராஸ் கட்டிங் போகணும். ஓகேவா? ஆனா கிராஸ் கட்டிங் தான் அவங்க போட்டு பழகிட்டாங்க. எனக்கு கிராஸ் கட்டிங் வேணும், நேர் கட்டிங் ப்ளவுஸா இருக்குது, ஆனா இது அளவு எல்லாமே எனக்கு சரியா இருக்கு, ஆனா இதுல எனக்கு கிராஸ் கட்டிங்கை மாற்றி கொடுத்துருங்க. ஏன்னா எந்த சேஞ்சும் மாறிடாத அளவுக்கு கப் ஷேப் எல்லாமே மாறிடக்கூடாது, பாயிண்ட் அளவுலாம் மாறிடக்கூடாது, எல்லாமே அப்படியே வேணும். சரியா? அப்படின்னும் போது நம்ம இந்த விஷயத்த கவனிச்சிட்டோம்னா அப்ப டாட் பாயிண்ட் இதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம டாட் பாயிண்ட் அளவு கவனிப்போம். நான் இதுல முதல்ல மேல் பாடியில உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்ப மேல் பாடியில சொல்லும் என்ன கவனிக்கிறோம்னா 10 இன்ச்சு இருந்தது இல்லையா? இப்ப இந்த 10 இன்ச்சு நம்ம நேர் கட்டிங்ல 10 இன்ச்சு இருக்கு. இப்ப நம்ம கிராஸ் கட்டிங் கட் பண்ணும் பொழுது டாட் பாயிண்ட் வந்து 9 வச்சோம் அப்படின்னா 9 பாயிண்ட் எடுத்துட்டு கொடுத்தோம், பிளஸ் 1 இன்ச்சு அதுல வந்துடும். அப்ப 10 மாறிடும். ஓகேவா? நம்ம வந்து 9 தான் வைக்கணும். 9 வச்சோம்னா தான் 10 மாறும். ரைட்டு. அதே மாதிரி 40, இந்த 40 வந்து 4ஆ டிவைட் பண்ணுங்க. 20 20 பேக்ல 20 வந்துருது, பி வந்து 20, ஃப்ரண்ட் 20. இந்த 20 வச்சோன்னா என்ன ஆகும்? 20னா 20 பாயிண்ட் கூடுது இல்லையா? அந்த 20 பாயிண்ட் கூடும் பொழுது 10 10 8 8 16 16 பிளஸ் ஒரு 4 அப்ப எவ்வளவு ஆகுது? 2.5 இன்ச்சு கூடுது. 16 இன்ச்சுக்கு அப்புறம் மொத்தம் இன்னொரு 4 இருக்கு. அப்ப 2.5 இன்ச்சு அதிகரிச்சிடும், 22.5 மாறிடும்.
அப்போ அந்த 2.5 இன்ச்சை மைனஸ் பண்ணணும். அந்த 2.5 இன்ச்சுக்கு நமக்கு குறைக்கணும். இப்போ நமக்கு 2.5 இன்ச்சு கூடிரும் சொல்லிட்டு 2.5 இன்ச்சு மட்டும் 2.5 இன்ச்சு குறைக்கணும்னா இதில் கணக்கு வைங்க. ஏன்னா 8 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கூடும். நல்லா கவனிச்சுக்கோங்க, 8 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கூடும். இப்போ நம்ம வந்து என்ன பண்றோம், 2.5 இன்ச்சு கூடிரும். அது ஏன்னா பெரிய அளவு வரும்பொழுது சின்ன அளவு வரும்பொழுது துல்லியமான கணக்கு இன்னும் கணக்கிற்குள்ள ஒரு கணக்கில் போடணும். எதனால அப்படின்னு சொல்றேன் நான். ஏன்னா இப்போ நம்ம இதில் 2 இன்ச்சு மட்டும் 2.5 இன்ச்சு குறைக்கிறோம் அப்படின்னா இதில் 2.5 இன்ச்சு மைனஸ் 20ல் -2.5 அப்போ எவ்வளோ வருது? 17 தான் வருது. பாருங்க 17 வருது. 17 இந்த 17 ரெண்டா பிரிச்சோம் அப்படின்னா நம்ம ரெண்டா தானே பிரிச்சு வைப்போம். 17 ரெண்டா பிரிச்சு வைப்போம். 18 இருந்தா 9. இப்போ 8.75 வைப்போம். 2.75 பிளஸ் 8.75 நம்ம வைப்போம். ஓகேவா? 8.75 வைப்போம். இப்போ நமக்கு இந்த 8.75னா 8க்கு 1 இன்ச்சு வரும், இதுக்கு ஒரு 8 இன்ச்சு, இதுக்கு 1 இன்ச்சு வரும். ஓகே, 2 இன்ச்சு வந்துடும். அதுக்கப்புறம் இந்த 3/4 1.5 அதுல ஒரு பாயிண்ட் கூடும், ஒரு பாயிண்ட் கூடும். சரியா? அதனால மைனஸ் ஆகும் பொழுது ரொம்ப கம்மியா மைனஸ் ஆகும்போது நமக்கு என்ன எக்ஸ்பெண்ட் ஆகுற தன்மை இருக்குன்றது நீங்க பாத்துக்கோங்க. ஏன்னா இப்போ சின்ன அளவுக்கு இந்த பெரிய அளவுல 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் தான் மிஸ் ஆகும். ரொம்ப பெரிய அளவு ரொம்ப சின்ன அளவுல நம்ம பார்க்கும் பொழுது நம்ம மைனஸ் பண்ண வேண்டிய தேவை வந்து 3 இன்ச்சு 4 பண்றோம், 4 இன்ச்சு மைனஸ் பண்றோம்னு பண்ணிட்டோம் அப்படின்னா மைனஸ் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கிறது என்ன இருக்கு அதுதான் எக்ஸ்பெண்ட் ஆகும். சரியா? ஏன்னா நம்ம 10 இன்ச்சுக்கு கணக்கு போட்டுட்டு மைனஸ் பண்ணுவோம். ஆனா அதுக்கப்புறம் 8 இன்ச்சு தான் இருக்கும். 8 இன்ச்சு 8 பாயிண்ட் தான் வெளியே கொண்டு வரும். நம்ம முதல்ல 10 இன்ச்சு கணக்கு போடும்போது 10 இன்ச்சு எக்ஸ்பெண்ட் ஆகும். 10 இன்ச்சு நம்ம வந்து 10 இன்ச்சுன்னா நம்ம வந்து 10 பாயிண்ட குறைப்போம். 10 பாயிண்ட குறைக்கணும்னு நினைச்சிட்டு நம்ம வந்து என்ன பண்ணுவோம், 8 இன்ச்சு வச்சிருவோம். அப்ப 2 இன்ச்சு குறைச்சிருவோம்னு நினைச்சிட்டோம்னா 8க்கு வரும் பாருங்க. 8ல இருந்து கூடும் பொழுது 8 பாயிண்ட் தானே கூடும். அப்ப இன்னும் ஒரு பாயிண்ட் கூட வைக்கணும். அப்படியான விஷயத்தை கவனிச்சுக்கணும். ஓகேவா? அந்த ரொம்ப பெரிய அளவு சின்ன அளவு வரும் பொழுது பெரும்பாலும் நமக்கு வந்து இந்த கணக்கு போட்டு வாங்க கரெக்டா வந்துடும். 1 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கணக்கு போடுங்க, மேக்சிமம் சரியா வந்துடும். அது துல்லியமா கணக்கீடுக்குள்ள கணக்கீடு அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது என்னன்னா அந்த ரொம்ப அதிகமா போகும் பொழுது 20 இன்ச்சுக்கு 40 இன்ச்சு 24 இன்ச்சு இப்ப 44 பாடி 48 பாடி. இப்ப 48 பாடிக்கு நான் உதாரணம் சொல்றேன். 48 இன்ச்சு பாடி. ஏன்னா இதுவும் வரும் இல்லையா? ஏன்னா கிராஸ் கட்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய உடம்புக்காரங்க தான் அதிகமா கிராஸ் கட்டிங் விரும்புவாங்க. முரண்பாடு அதிகமா இருக்கிறவங்களுக்கும் பெரிய உடம்புக்காரங்களுக்கும் கிராஸ் கட்டிங் வந்து நல்லா அமையும். ஏன்னா அது கிராஸ் கட்டிங்ல வந்து அந்த அட்ஜஸ்ட் ஆகிற தன்மை வந்து இருக்கிறதுனால அந்த தசைகள்லாம் வந்து அவங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகும். நம்ம வந்து அளவுகள் வந்து ஓரளவுக்கு கரெக்டா மேக்ஸிமம் கொடுத்தா கூட அந்த தசைகள் பிடிப்பு இல்லாம அவங்களுக்கு ரொம்ப இது இல்லாம அது ஒரு மென்மையா இருக்குன்றதுக்காக கிராஸ் கட்டிங் அவங்க தான் அதிகமாக விரும்புவாங்க. அப்ப பெரிய அளவுக்கு தான் நம்ம இதை ரொம்ப கவனிக்க வேண்டியது இருக்கு. 48 இன்ச்சு. இப்ப நீங்க இது 4 நம்ம பிரிப்போமா? 48 4 பிரிச்சோம் அப்படின்னா 11 11 12 14 14 48னா 12 12 24 48 12 12 வந்துருது. ஓகேவா? 12 பிளஸ் 12. இப்ப நம்ம 24 இப்ப பாருங்களேன் 24 இது ரெண்டும் சேர்த்தா 24. இப்ப 24னா 24 பாயிண்ட் நமக்கு கூடிரும். கரெக்டா தானே? 24 இன்ச்சு நம்ம வச்சோம்னா 24 பாயிண்ட் கூடும் அப்படிங்கிற கணக்குல நம்ம வச்சிருப்போம். 24 பாயிண்ட்னா எவ்வளவு? 24 பாயிண்ட்னா எவ்வளவு? 1 8 8 16 3 24 3 இன்ச்சு 3 இன்ச்சு கூடிரும் அப்படின்னு நம்ம மைண்ட்ல வச்சுக்கோங்க. 3 இன்ச்சு கூடிரும். இந்த 3 இன்ச்சை நம்ம மைனஸ் பண்றோம். இந்த 3 இன்ச்சை நம்ம மைனஸ் பண்றோம். இதுல இந்த 24ல 3 இன்ச்சை மைனஸ் பண்ணா எவ்வளவு? 21. ஓகேவா? 21. இப்ப இந்த 21 ரெண்டா பிரிக்கலாம். 21 தானே வைப்போம் நம்ம. அப்ப இந்த 21 இது ரெண்டா பிரிக்கிறான்னா 10 10. ஓகேவா? சரி 10 10 நம்ம வச்சிருவோம். 10 பிளஸ் 10. சரி இப்ப இந்த 21 எவ்வளவு வெளியே வரும்? 21 எவ்வளவு வெளியே வரும்? 24ல 24 பாயிண்ட் வெளியே வரும். இப்ப நம்ம வைக்க போறது 21. ஓகே, அதனாலதான் 24 பாயிண்ட் நம்ம குறைச்சோம். 24 பாயிண்ட் அதிகமாயிரும் சொல்லி 24 பாயிண்ட குறைச்சோம். 24 பாயிண்ட்ன்றது 3 இன்ச்சு. ஆனா இப்ப நமக்கு வைக்க போறது 21. ஓகேவா? 21 நம்ம வைக்கிறோம். இந்த 21 வந்து 21 பாயிண்ட் வெளியே வரும். சரியா? 20 பாயிண்ட் வெளியே வருதுன்னு வைங்க. உதாரணத்துக்கு 20 பாயிண்ட் வெளியே வருதுன்னு வைங்களேன். 20 பாயிண்ட்ன்றது எவ்வளவு? 2.5 இன்ச்சு. 20 பாயிண்ட் 2.5 இன்ச்சு தானே? ஏன்னா 8 to 16 பிளஸ் ஒரு 4 2.5 இன்ச்சு. இப்ப இதுல இருக்குது பாத்தீங்களா? நமக்கு இங்க 3 இன்ச்சு தேவை. ஆனா 2.5 இன்ச்சு தான் வெளியே வரும். இப்ப நான் இதை சொல்ல புரிய வைக்கிறதுக்கு தான் உங்களுக்கு இவ்வளவு நேரம் நான் போராட்டேன்.
ஏன்னா பெரிய அளவுல தான் நமக்கு இந்த பிரச்சனை வரும். அதுக்கப்புறம் சின்ன அளவுலயும் அந்த பிரச்சனை வரும். இந்த மீடியமான அளவுக்குள்ள வந்து பிரச்சனை பெருசா வராது. இந்த 36 to 40, 42, 44 இந்த மாதிரி வரும்போது பெருசா வராது. 48, இப்ப 48க்கே இவ்வளவு வந்துருச்சு. இன்னும் 50, 52, 54 இருக்கு, பெரிய அளவுலாம் வருது இல்லையா? இப்ப பாருங்க, நமக்கு இது 1/2 இன்ச்சு வந்து நம்ம கணக்குல வந்து தவறு இடிக்குது பாத்தீங்களா? இப்ப 1/2 இன்ச்சு தான் இதுல ஆட் ஆகும். கரெக்டா? 3 இன்ச்சு நம்ம மைனஸ் பண்ணும்போது 3 இன்ச்சு மைனஸ் பண்ணோம். ஆனா இதுல திரும்ப எவ்வளவு வெளியே வரும்? 2.5 தான் வரும். இப்ப நம்ம துணியை வந்து லைனிங்ல நம்ம கட் பண்ணும் பொழுது இதை பக்கவா ஃபுல் கிராஸ் போட்டு நம்ம கட் பண்ணணும். இதை வந்து ஒரிஜினல்ல போடும்பொழுது ஃபுல் கிராஸ் கண்டிப்பா போடணும். இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரிஜினல்ல போடும்போது ஃபுல் கிராஸ் போட மாட்டாங்க. அதாவது லைனிங்ல கிராஸ் எடுத்துட்டு அந்த ஒரிஜினல்ல போடும்பொழுது கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தா கூட இல்ல, அதை கவனிக்கிறது எல்லாமே பண்ணிடுறாங்க. சில பேர் கொஞ்சம் பத்தல, இப்படி நகர்த்திக்கிட்டேன், நான் இப்படி நகர்த்திக்கிட்டேன் சொல்லிட்டு பண்ணிடுறாங்க. அப்ப அது இழுவத்தன்மை முழுமடையாது. அந்த இழுவத்தன்மை முழுமடையாது. அதுவும் இல்லாம உள்ளுக்குள்ள வேற மாதிரி இருக்கும், மேல் துணி வேற மாதிரி இருக்கும். இது ஒரு மாதிரி மிதந்துட்டு போகும், அது ஒரு மாதிரி மிதந்துட்டு போகும். அப்ப அது வந்து அவங்களுக்கு கிராஸ் கட்டிங்கவே சொதப்பலாயிரும். என்ன இப்படி பண்ணிட்டீங்க, கிராஸ் கட்டிங் கூட ரொம்ப மாதிரி எப்படி இருக்கு அப்படி இருக்கு சொல்லுவாங்க. அப்ப அதை நம்ம முழுசா கரெக்டா ரெண்டுமே ஒத்துமையா, ரெண்டுமே ஒரே மாதிரி எக்ஸ்பெண்ட் ஆகிற தன்மையா நம்ம கரெக்டா பார்த்து அதுவும் முழு கிராஸ் போட்டானாதான் அது ரெண்டுமே ஒரே மாதிரி எக்ஸ்பெண்ட் ஆகும். அப்ப அது நல்லா இருக்கும். ஓகேவா? அதை நீங்க பாத்துங்க. சைட்ல வேணா கூட மறையிற இடத்துல ஜாயின் கூட போட்டுக்கலாம். அந்த கிராஸ் கட்டிங் போடும்போது தெரியாத மாதிரி சைட்ல எல்லாம் மறையிற இடத்துல ஜாயின் போட்டுக்கலாம். அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கொடுக்காது. நம்ம தெரியாது மறைய வேறு தானே, அந்த மாதிரி ஜாயின் போட்டு கூட நீங்க கிராஸ் கட்டிங்க முழுசா போட்டுங்க. நம்ம இது வந்து சாதா ப்ளவுஸுக்கு தான் நம்ம இது எல்லாமே 2x2 ஃபுல் பாயில் இந்த மாதிரி தான் நம்ம வந்து கணக்கு எடுத்தோம். லைனிங் ப்ளவுஸ்ல போடும்பொழுதும் காட்டன் லைனிங் தான், மிக்சிங் காட்டன்ல வந்து எக்ஸ்பெண்ட் ஆகிற தன்மை கொஞ்சம் கம்மி. இப்போ நீங்க கிளாத்தை பார்த்துக்குங்க, எக்ஸ்பெண்ட் ஆகிற தன்மையை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கூடுதல் கவனம் செலுத்திக்கங்க. ஓகேவா? சில துணி வந்து எக்ஸ்பெண்ட் ஆகுது, ஓவரா எக்ஸ்பெண்ட் ஆகுது அப்படின்னா அதுல கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஒரு இப்போ நம்ம இந்த கணக்கில் போட்டுட்டு 1 இன்ச்சுக்கு 1 பாயிண்ட் கணக்கில் போட்டுட்டு அதுல இருந்து இன்னொரு 1/2 இன்ச்சு குறைச்சிக்கோங்க. ரொம்ப ஓவரா எக்ஸ்பெண்ட் ஆகிற துணியா இருந்தா, கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் ஆகிற தன்மை கம்மியா இருக்குன்னா அதுல ஒரு 1/2 இன்ச்சு கூட்டிக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி லைனிங் கார்டு வச்சு நம்ம பண்றோம், டிஸ்யூ துணி காப்பர்ல எல்லாம் வருது, சில்வர்ல எல்லாம் வருது பாத்தீங்களா? அது எக்ஸ்பெண்ட் ஆகிற தன்மை கொஞ்சம் கம்மியா இருந்தா அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு கூட வச்சுக்கோங்க. மொத்த டோட்டல் நம்ம பண்ணிட்டு அதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு கூட வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு கணக்குல போட்டுக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி மிக்சிங் கார்டு லைனிங் போறீங்கன்னா அது 20 வரலைன்னா அப்ப அதுக்கு ஒரு கணக்கு நீங்க போட்டுக்கணும். நம்ம இந்த கணக்கெல்லாம் தெளிவா போட்டுட்டு அதுல அந்த மாதிரி போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பக்கவா கிராஸ் கட்டிங், நேர் கட்டிங், கிராஸ் கட்டிங் எந்த ஒரு தயக்கமும் இல்லாம அழகா பண்ணிடலாம். எந்த ஒரு இதுவுமே கிடையாது, எந்த கஷ்டமும் கிடையாது. இந்த விஷயத்தை மட்டும் சரியா கவனிச்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஓகேவா? டாட்டோட கணம் வந்து எப்படி நம்ம மைனஸ் எவ்வளவு பண்றோமோ அந்த அளவுக்கு நீங்க அந்த இடுப்பளவு வித்தியாசம். இப்ப நம்ம வந்து இதுல பாத்தீங்கன்னா 56 இன்ச்சு மேல்பாடிக்கும் நடுப்பாடிக்கும் ஒரு 4 இன்ச்சு வித்தியாசம் இருக்கு. நடுப்பாடிக்கும் இடுப்புக்கு வந்து ஒரு 6 இன்ச்சு வித்தியாசம் இருக்குன்னு வைங்களேன். நடுப்பாடிக்கும் இடுப்புக்கும் 6 இன்ச்சு வித்தியாசம் இருக்கு. ஓகேவா? 6 இன்ச்சு வித்தியாசம். இப்ப இதே நம்ம வந்து என்ன பண்ணிருப்போம், நடுப்பாடியை குறைப்போம். இந்த டோட்டல் இதை பண்ணும்போது 2 இன்ச்சை குறைக்கிறோம் அப்படின்னா 4 இன்ச்சு வித்தியாசமா மாறிடும், 4 இன்ச்சா மாறிடும். அப்ப அந்த 4 இன்ச்சுக்கான கணக்கை நம்ம எடுத்துக்க போறோம் டாட்டுக்கு. அவ்வளவுதான். அந்த டாட்டோட கனம் இருக்கு இல்லையா, அதை மட்டும் எவ்வளவு நம்ம மைனஸ் பண்ணமோ அந்த அளவுக்கு மட்டும் மைனஸ் பண்ணிக்கோங்க. பக்கவா இருக்கும், அந்த ஃபிட்டிங் கூட சூப்பரா இருக்கும். கிராஸ் கட்டிங் போட்டாலும் அப்படியே அம்சமா இருக்கும். அவ்வளவுதான். நேர் கட்டிங் போடும்போது இதே தான். நம்ம பிளஸ் பண்ணும்போது அந்த டாட்டோட கணத்தையும் பிளஸ் பண்ணணும். பிளஸ் பண்ணும்போது டாட்டோட கணத்தையும் அந்த பிளஸ் பண்ணிடுவோம். நம்ம பாடி பிளஸ் பண்ணும்போது டாட்டோட கணத்தை, ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்கா காமிக்கும் உங்களுக்கு. அது நீங்க அப்படியே மார்க் போட்டு பாருங்களேன். ஏன்னா பாடியை வந்து பிளஸ் பண்ணிருப்போம், மைனஸ் பண்ணிருப்போம். ஆனா கீழ் பாடி அதே அளவு இருக்கும், இடுப்பு அதே அளவு இருக்கும். இந்த கீழ் பாடி இடுப்பு அதே அளவு இருக்கும். அப்ப நமக்கு அந்த டாட்டை குறைச்சாதான் சரியா வரும், கூட்டினாதான் சரியா வரும்னு காமிச்சிடும். ஓகேவா? அந்த நம்ம பிளஸ் பண்ணிருக்கும் போது கூட்டினாதான், அந்த டாட்டோட கணத்தை கூட்டினாதான் அது மேட்ச் ஆகும், கீழ் பாடி மேட்ச் ஆகும். இல்லைன்னா கீழ் பாடி மேட்ச் ஆகாது. அதே மாதிரி குறைச்சிருக்கும் பொழுது கீழ்படி டாட்டோட கணத்தை குறைச்சாதான் கீழ்படி மேட்ச் ஆகும். ஏன்னா நம்ம கீழ்பாடி அளவு வந்து மாறக்கூடாது. 32 32, 28 28, இடுப்பு அளவுக்கும் அதுக்கு ஒரு 1-1.5 இன்ச்சு வித்தியாசம் இருக்கும். அந்த கீழ்படி அளவு அப்படியே வந்தாகணும், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அப்படின்னும் போது அந்த கணம் வந்து ஆட்டோமேட்டிக்கா டாட்டோடைய கீழ் டாட் பிடிச்ச கணம் இருக்கு இல்லையா, மெயின் டாட்டோடைய கீழ் டாட் பிடிக்கிறோம் பாத்தீங்களா, அந்த இடம் வந்து நமக்கு கணம் குறைஞ்சிரும். அது ஓகே, அதை நீங்க அப்படியே ஏத்துக்கலாம். ஏன்னா நம்ம என்ன இது குறைஞ்சிருக்கேன்னு நீங்க பயப்பட வேண்டியதில்லை, அதை அப்படியே வைக்கலாம். அதுதான் உங்களுக்கு அதை அதே விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா கூட்டும் பொழுது அதிகமாகும், குறையும் பொழுது குறையும். நம்ம அந்த அளவு குறைக்கும் பொழுது கிராஸ் கட்டிங்னா குறைப்போம். ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி விரிஞ்சு கொடுத்துரும். நம்ம என்னடா டாட் குறைச்சிட்டோமே, அப்ப அந்த கப் ஷேப் எப்படி அமையுமா, உட்காருமானா கண்டிப்பா உட்காந்துரும். ஏன்னா இழுத்து கொடுக்க தன்மை இருக்கு இல்லையா, அதனால அந்த கப் ஷேப் ஆட்டோமேட்டிக்கா பழைய நிலைக்கு உட்காந்துரும். அந்த ஸ்ட்ரெயிட் கட்டிங்ல என்ன கப் ஷேப் இருந்துச்சோ அதே கிராஸ் கட்டிங்ல மைனஸ் பண்ணியிருந்தாலும் கரெக்டாக உட்காந்துரும். இவ்வளவுதான். இது நான் ரொம்ப விரிவாகவே நம்ம சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இதுல ஏதாவது டவுட் எதுனாலும் வேற ஏதாவது நீங்க கேட்டு கமெண்ட்லேயும் சொல்லுங்க. நம்ம வாட்ஸ்அப்லேயும் நீங்க வந்து எனக்கு வந்து கேள்வியாக கேட்டு அனுப்பலாம். நம்ம இதில் தயாரித்துறை குரூப்ல கூட நீங்க ஜாயின் பண்றவங்களுக்கு நான் ஜாயின் பண்ணி விட்டுருவேன். டவுட்டுங்களா அதில் கேட்டு நீங்க கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேவா? நன்றி.